மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியின் நிறுவன தலைவர் CN ராமமூர்த்தி இணைந்திருக்கிறார். பேசலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அரசியல் திணை நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மகிழ்ச்சிங்க சார். பாமக அதாவது நம்ம பேசி பல நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே இருக்கும். நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு இந்த ஒரு 7 டேஸில், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. தற்போதைய பிரேக்கிங் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்தோம்னா, அன்புமணி அவர்களுடைய டெல்லி விசிட் என்ன காரணம், யாரை சந்திச்சார், இப்போ பாமக எம்எல்ஏ அருளை கட்சியிலேருந்து நீக்கி இந்த படத்தில் வர மாதிரி யாரும் எந்த தொடர்பும் வச்சுக்க கூடாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. முதல்ல டெல்லி விசிட்டுக்கான காரணம் என்ன சார்? யாரையெல்லாம் சந்திச்சாரு, எதற்காக டெல்லி போனார்? அதாவதுமா, டெல்லி விசிட் மெயினாக போகிறதுக்கு 2 காரணம். ஒன்று, அவங்க அப்பா அவரு கூட சூழ்ந்திருக்கிற தீய சக்திகள் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அவங்க 3 பேரில் நடவடிக்கை எடுத்து முடக்கணும். வருமான வரித்துறை, 2வது அமலாக்கத்துறை மூலமாக அவங்கள நெருக்கடி பண்ணணுன்றதுக்காக தான் போனார். அமித்ஷாவை பார்த்து அதுக்கான வேலைகள்லாம் பண்ணிட்டார். இப்போ ஏன் ராம்தாஸ் மேலே என்ன அப்படின்னு கேட்ட அலிகேஷன், ராம்தாஸ் அவரை பற்றி ஒரு வாழ்க்கை படம், வரலாற்று படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த சேர் என்ற திரைத்துறையில் இருக்கிற இயக்குனர், சினிமாக்கார டைரக்டரை கூப்பிட்டு பேசி ஏற்பாடு பண்ணாங்க. அதுக்கு ஃபைனான்ஸ் யார் பண்ணுறது? முதல்ல லைக்கா நிறுவனம் அது இதெல்லாம் கேட்டாங்க, அவங்க வராததுனால இந்த இது இருக்குது இல்லைங்களா, நம்ம போதை பொருள், அது அந்த இதில் சம்மந்தப்பட்டவங்க கிட்ட பணம் வாங்கிட்டாங்க. பணம் வாங்கி அந்த வேலை பார்த்தாங்க. ஸோ அதனால அது உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், எல்லா பேப்பர்லாம் வந்தவங்க பேர் எனக்கு ஞாபகம் வரல. பட் அவர்கிட்ட தான் காதர் அந்த இவர்கிட்ட தான் வாங்கியிருக்கிறாங்க. சாதிக் பாட்ஷா கைது செய்து சிறையில் இருக்காரு, அவர்கிட்ட தான் பணம் வாங்கியிருக்காங்க. அவர் தான் பணம் கொடுத்துருக்காரு, ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காரு அந்த சினிமாவுக்காக. ஸோ அவர் பேரில் அவர்னா ராமதாஸ் இந்த மாதிரியான ஆளுன்னு அவர் இது பண்ணணும், அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். இதுவரையில் அவங்க இன்கம் டேக்ஸோ சிபிஐ எந்த இதுலேயும் போனதில்லை. ராமதாஸ் அப்படியே கூட ஏமாத்திக்கிட்டே ஓட்டிட்டு இருந்தார், எந்த வேலையும் செய்ய இவ்வளவு கோடிகளில் புரளும் போது அது என்னன்றது அது இப்போ வெட்ட வெளிச்சத்துக்கு வரும். அது ஒன்று. அடுத்தது, அவருக்கு கூட இருக்கிறாங்க கோகா மணி. அவர் சொல்றாரு இல்லையா, அது கூட தீய சக்திகள்னு. கோகா மணி அவரும் ஒன்றும் இல்லாத ஆள் தான், 8ஆம் கிளாஸ் வாத்தியார். இன்னைக்கு ஒரு எத்தனை 1000 கோடி கிட்ட அவர்கிட்ட சொத்து இருக்குது. அந்த டீட்டெயில்ஸ்லாம் 25,000 கோடிக்கு மேலே திரட்டி கொண்டு போய் ஒரு பேரில் நீங்கள் அமலாக்கத்துறையும் எடுக்கணும் நடவடிக்கை, வருமான வரித்துறை நடவடிக்கை எடுக்கணும் கொடுக்குறாரு. 3வது எதுவுமே இல்லாத அந்த சுசிலாவுக்கு ஏற்கனவே ஒரு அறக்கட்டளை இருக்குது. ஒரு 3 நாளுக்கு முன்னாடி சுசிலா விஸ்வகர்மா அறக்கட்டளை கூட்டியிருக்காங்க. அந்த விஸ்வகர்மா அறக்கட்டளையில் அவருங்க பேசுகிறாங்க, அந்த அம்மா பேசுகிறாங்க, அந்த நிர்வாகிகள்லாம் வந்திருக்காங்க. இது மாதிரி ராம்தாஸ் இங்கே தான் இருக்கிறாரு, அவர் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, நமக்கு இவ்வளோ பணம் இருக்குது, எனக்கு ஏதாவது ஒன்றுனா பிரச்சனை அன்புமணி என்னை கொலை முயற்சி பண்ணுறாரு, அதனால எனக்கு ரொம்ப பாதுகாப்பு நீங்கள் கொடுக்கணும், பணத்தை பற்றி நீங்க சொல்றீங்க. நான் சொன்னேன்னா உறுதி இல்லாம அறுதியானது உறுதியானது அவங்களே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான வார்த்தைகளை அவங்களே பயன்படுத்தி, ஆமா அவங்க தான் பயன்படுத்திருக்காங்க, அவங்க தான் கூட்டம் கூட்டமே கூட்டியிருக்காங்கன்ற. அப்புறம் அந்த ஆலோசனை கூட்டத்தில் இதெல்லாம் நடந்தது. அது இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் யாராவது உள்ளெல்லாம் அவங்க வீட்டுக்கெல்லாம் போவாங்க. இப்ப சுத்தமா அந்த சுசிலா வீட்டுக்கு பெண் பணியாளர்களை தவிர ஒருத்தரும் கிடையாது. ஆணுன்னு ஒரு ஆள் போனோம்னா அது ராம்தாஸை தவிர வேற யாரும் போக முடியாது. சரி, அந்த மாதிரி எல்லாரையும் அனுப்பிட்டு பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள அவங்க இருக்கும் பொழுது அந்த வீடு சுத்தி கேமரா வச்சுட்டாங்க, அதிகபட்சமான கேமரா கண்காணிப்பு இதில் இருக்கிறாங்க. ராமதாஸ் அவங்க பேர்லயும் அந்த மாதிரி கேஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, 1 2 3 இவங்க 3 பேரும் கோகா மணி சொன்ன இதை சொன்ன அருள் பேர்லையும் தான் கம்ப்ளைண்ட். அதெல்லாம் கொடுத்தாச்சுங்க. அருள் பேர்ல என்ன கம்ப்ளைண்ட், இதே மாதிரி பணம் தான். இவர் ஃபுல்லாக என்ன பண்ணுவார், இவங்க பணங்களில் ஷேர்டுங்களுக்கு வட்டிக்கு, குறைந்த வட்டிக்கு இவங்க கொடுக்குறாங்க கட்சி. ஒரு 15 டிஸ்ட்ரிக்டில் இவங்க இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் சீஃப் யாருன்னு கேட்டால் இந்த சுசீலா. உங்களுக்கு வேணும்னா சுசீலாவோட இருக்கிற எல்லா படமும் தரேன், நான் பேசும்போது ஒவ்வொருத்தராக நீங்கள் போடலாம், அவங்க கூட இருக்கிறது. ஏன்னா இவங்களாம் ஒன்றுமே தெரியாது, பார்க்காத மாதிரியே இருப்பானுங்க. அவங்க கொண்டு போய் பரிசு கொடுக்குறது, அங்கே போய் நின்று இருக்கிறதெல்லாம் இருக்குது. நான் பண்ணுறேன், லேட்டஸ்ட் அந்த புகைப்படங்கள்லாம் இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்தி பண்ணுங்க. அதோ இவங்க 3 பேரில் கம்ப்ளைண்ட். யார் யார்? அருளே, இந்த கோகாமணி,
அந்த அவர் பேர் என்ன, நம்ம இந்த சுசீலா இவங்க பேரில் தான் வந்து கொடுத்துக்குது. இது பண்ணுறாங்க. எங்கள் அப்பா வந்து இது மாதிரி வந்து அவர் மென்டல் ஆயிட்டாரு. ஆமா, மனநல அவருக்கு வந்து குழந்தை போல செயல்படுறாரு. 5 வருஷமா குழந்தை போல செயல்படுறாரு. நான் அப்பவே ஒரு கதை சொன்னேன் உங்களுக்கு. இது மாதிரி சாவர தருவாயில் இருக்கிறவங்கள போய், அப்பா இருக்கிறியனா சொல்லுப்பா, நீ யார் யாருக்கு என்னென்ன காசு கொடுத்த, என்ன வந்தது, அதை சொன்னேன். பக்கத்து ஊரில் பரமசிவத்துக்கு 10 லட்சம் கொடுத்துருக்கேன்டா, நான் நான் சொல்லு. அடுத்த ஊருக்கு இவங்ககிட்ட நமக்கு வர வேண்டியதெல்லாம் சொன்னாங்க. உடனே நாம் கொடுக்க வேண்டியது பேசுகிறவார்ல, இப்போ அந்த ஏற்று விட்டு ஏகாம்பரத்துக்கிட்ட நான் வாங்கியிருக்கேன்பா, 5 லட்சம் தான்ப்பா வாங்கினேன் அப்படின்னு. உடனே என்ன பண்ணுறான் அவர் வந்து என்ன சொன்னார், இதுவரையிலும் நல்லா தானே பேசியிருந்தாரு, இப்போ பேத்த ஆரம்பிச்சிட்டாருன்ற மாதிரி இவனுக்கு சாதகமாக வரும்போது இந்த தடி தாண்டவராயனை இவனை ஒன்றுக்குமே இல்லாத திம்ஸ் கட்டையை வந்து என்ன பண்ணி ஊன்னு பேசியிருந்தான். இன்றைக்கி வந்து டிஏ அவன் என்ன சொல்கிறான், ராமதாஸே சொல்கிறான், யாராவது நீக்குவியான்னு கேட்டால் எந்த மூடனாவது முட்டாளாவது முரட்டு பையனாவது என்னென்ன வார்த்தை சொல்லுமோ எல்லாம் சொல்லி நீக்குவானான்றார். அப்படின்னா இந்த எல்லாம் அவன் தான், அந்த புண்ணாக்கு மூட்டையை தான் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து அவருக்கு சாதகமாக இவ்வளோ காலம் பேசும்போது அவர் நைனா இப்போ வந்து என்ன கேட்குறான், வந்து மூளை மங்கி போனவன், அது வந்து லூஸாக போயிட்டான், பேத்தறான், அப்படி பேத்தறாருன்னு தானே சொல்கிறாரு. அவர் குழந்தை போல செயல்படுறாரு. 5 வருஷமா அவர் வந்து சரியா இல்லை, தீய சக்திகள் பேச்சை கேட்டு அவர் நடந்துக்கிறாரு, பொய்யா பேசுறாரு, நிறைய பொய்களா பேசுறாரு அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு. இவர் சொல்றாரு, ராமதாஸ் என்ன சொல்றாரு, அன்புமணியை பற்றி பேசும்போது பொய்யா பேசுறான். எப்ப சொன்னாரு, இல்ல பொய் இல்ல, எதெல்லாம் வந்தாரு. முதல்ல வந்து நான் வந்து இந்த இதுல வந்து கூட்டம் கூட்டி பேசினேன், மாவட்ட செயலாளர் பொதுக்குழு கூட்டும் போது 8 பேர் வந்தாங்க, 100 பேருக்கு 108ல 8 இல்ல அதுல வரும்போது என்ன சொன்னாரு, நெஞ்சில ஈட்டியால குத்திட்டான், முதுகுல குத்திட்டான், ஈட்டியால பொய் புழுகுறான், அநியாயத்துக்கு பொய் புழுகுறான் அன்புமணின்னாரு. ஏன்னா செத்தே போயிட்டேன்னாரு அன்னைக்கு, எட்டியே வச்சான் என்ன அப்படிலாம் அவர் சொல்றாரு. வளர்த்த கடை மாறல பாஞ்சுதுன்னதுக்கு அன்புமணியே இந்த மாதிரி பொய் சொல்றான்னாரு. 2வது போய் அந்த எஸ்ஐ கூட்டத்துல ராமதாஸ் வந்து 6 ரவுடிங்களை வர வச்சுட்டாரு அடிக்கிறதுக்குன்னு சொல்லும் போது அது 2வது போய். அவர் சொல்ல முதல் போய் 2வது போய், இப்ப எல்லாம் போய் தான் பேசினுக்கிறானுங்க. ஸோ இது மாதிரி வந்து அவரும் சொல்றாரு இவரும் சொல்றாரு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, கட்சி 2ஆ போயிடுச்சுங்க, பண பிரச்சனை. எங்கே போகுது, எனக்கு கொடு, நீ 2 லட்சம் கோடி அடிச்சுன்னு போனேன், எங்கள் உலக நாடுகள் ஃபுல்லாக வச்சிருக்கிற, எனக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டேன், என்னை அடிச்சு உள்ள வீட்டில் இருக்கிறதுக்கு எடுத்துன்னு போயிட்டேன். நான் வந்து நீ வந்து டிவி, மக்கள் தொலைக்காட்சி டிவி, இது யாருக்கிட்ட போயிடுது, சௌமியா கிட்ட போயிடுது. சௌமியா கிட்ட போன பிறகு நான் ஒரு டிவி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. டிவி நடத்த வச்சு இந்த பணத்தையும் எடுத்துன்னு போயிட்டா. இப்போ அவர் டிவி ஆரம்பிக்க போறாரு. நீங்க பாருங்க, லாஸ்டான அந்த எம்எல்ஏ அருள் அவருடைய பேட்டியில பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. அவரு மக்கள் தொலைக்காட்சியில ஐயாவோட முகத்தை காய்ச்சி 3 வருஷத்துக்கு மேல இருக்கும், முகமே வர்றதில்ல, ராமதாஸ் அவர்களுடைய முகமோ பேரோ கூட அதுல வர்றதில்ல. அது அவர் வீட்டுக்கு முன்னாடி ஒட்டினாங்கல்ல போஸ்டர், அந்த போஸ்டரோட இவரே கத்தி எடுத்து போய் அறுத்து போட்டேன், நானும் தான் கீழ்ச்சி போட்டேன்றாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்துடுது இல்லை. அப்போ வந்து போச்சு, பையனாவது இவர் அது அப்பனாவது 2 பேருக்கும் ரிப்ட் வந்தது, பண பிரச்சனையால் வந்தது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அது வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இது ஏதாவது வந்துட்ட பிறகு என்ன பண்றது, 2 பேரும் ஒன்னாயிட்டா நம்ம எங்க நடு ரோட்ல நிக்கிறதுன்னு சொல்றாங்க. இவனுக்கு ஏதாவது பதவி கொடுத்தா இளந்த படம் விற்கிறவனுக்கு பதவி கொடுக்குறாங்க, அசிங்கப்படுத்துறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. கொள்ளக்காரனுக்கு பதவி கொடுக்குறாங்கன்னு சொல்றாருல, அந்த போட்டோலாம் எடுத்து போடுறாரு. அவன் ஏதோ வம்பு வழக்குல மாட்டினா, இவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் யார், அப்போ அன்புமணி கூட இருக்கிறவங்களாம் யாரு? ஸோ இந்த மாதிரி 2 பேரும் பேசிட்டு இந்த சமுதாயத்தை கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் இந்த வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. எவராது 10.5% ஒதுக்கீடை பற்றி நான் வாங்கினது அதை பேச மாட்டானுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பொது சொத்து வாரியத்தில் அவன் பேரில் ராமதாஸ் பேரில் மாற்றி எழுதுந்து அதை ஒப்படைக்கணுன்றது பேச மாட்டானுங்க. நல வாரியம் வேணுன்றது பேச மாட்டானுங்க. பொதுவாக தமிழக மக்கள் நலனுக்கோ இந்த சமுதாயம் சார்ந்த நல்லது பற்றி யாரும் பேசுறது இல்லை, அதை பற்றி அவங்களுக்கு சிந்தனை இல்லை. யார் கொள்ளடிக்கலாம், யார் மேலே வரலாம் அப்படின்னு. அடுத்தது இப்போ வந்து ஒன்று நான் சொன்னது, அந்த 3 இது வந்து பேரில் அந்த 3 சொன்ன இல்லைங்களா, தீய சக்திகள் பேரில் வந்து கொடுத்தாச்சுங்க. அது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. அடுத்தது அவங்க மேல மட்டும்தான் அது அவங்க மேல மட்டும்தான் கொடுத்துருக்கிறாரு, வேற யாரு பேரும் இல்லை. பேசியிருக்கிறாரு, இனிஷியேட் பண்ணுவாரு, வரும். ஸோ இப்போ இதுவரையிலும் இவங்க வீட்டுல எல்லாம் இதுவரையிலும் இந்த பாமக இவ்வளவு கொள்ளடிச்சு எல்லாம் வந்ததுல இதுவரையிலும் ராமதாஸ் மேல இவங்க மேல வீட்டுல ரைடே விட்டது இல்லையா, ஐடியா விட்டு இவனுக்கு எவனும் வேலைக்கே போகாம இந்த கோடிகள்ல இருக்கிறானுங்க. சரி, ஒன்றுமே இல்லாமல் ஒரு சினிமா படம் எடுத்தானா கூட அவங்க வீட்டில் விட்டு ரைடு விடுறீங்க, இன்கம் டேக்ஸ் ரைடு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. ஸோ இப்போ அதுக்காக அவர் பண்ணியிருக்கிறாரு. அடுத்தது வந்து எலெக்ஷன் கமிஷன் போயிருக்காங்க. அவர் என்ன, இவருக்கு வந்து பவரே கிடையாது, நிறுவனர்
வழிகாட்டுதல் தான், மீதி எல்லாம் எதுவும் கிடையாது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கும் போயிருக்காரு. ஆமா, எலெக்ஷன் கமிஷனுக்கு அது இனிஷியேட் எடுத்து கட்சி வந்து சின்னம் எங்களுக்கு தான் ஒதுக்கணும் அப்படின்னு போயிட்டாரு. போய் வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கான வேலைகள்லாம் பார்த்துட்டாங்க. இப்போ இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு கட்சி சின்னம் போயே 2009 முடிஞ்சு போச்சு. அங்கீகாரம் ரத்து. நிறைய பேர் இப்பதான் போச்சு 2016. இப்போ அதெல்லாம் இல்லை, அப்பவே போச்சு. எப்போ 2009 இவங்களுடைய சாப்டர் ஓவர். இந்த கட்சியினுடைய வேலையே முடிஞ்சு போச்சு. சும்மா இவங்க அது மாதிரி பூதாகாரமா பேசி பேசி லைம் லைட்ல வந்து இது அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க. 2009 முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இல்லாத கட்சிக்கு, அங்கீகாரம் இல்லாத கட்சிக்கு போட்டி. அவனுக்கும் சொல்றேன், 2 பேருக்கும் தான் சொல்றேன், நீங்க ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க? இல்லாத ஒண்ணுமே இல்லாம போயிடுது. போனதுக்கு வந்து நீங்க முயற்சி பண்ணி மக்களை இன்னும் ஏமாத்துறீங்க. ஏமா, ஒரு கட்சியினுடைய அங்கீகாரம் இருக்கணும்னா 8 MLA வேணும். இல்லை, அதுக்கப்புறம் வந்ததே கிடையாது. அப்படி இல்லைன்னா 2 MP வேணும், அதுவும் இல்லை. அதனால கட்சி அப்பயே போயிடுது. ஸோ இன்னொரு இது என்னன்னா, மக்கள்கிட்ட நிறைய ஓட்டு வாங்கணும். இப்ப 8.2 மேல வந்து 8.25% இருக்கணும், ஓட்டு இருக்கணும். ஓட்டு போலிங் ஓட்டுல அங்கீகாரத்தை இழந்திருக்காங்க. ஆனா அந்த பாமகன்ற கட்சி யாருக்கு? என்னோட கட்சிங்கிறதான இப்ப பிரச்சனையா இருக்கு. நான் தான் அந்த கட்சியோட தலைவர். இவங்க சொல்றாங்களே, இவங்களா கட்சி தொண்டர்களோட கட்சி. நான் அடுத்தது ஒரு பிரஸ் மீட் வச்சு சொல்றேன், யாரெல்லாம் இதுக்காக உழைச்சாங்க, யாரெல்லாம் போனாங்க. இது தொண்டர்களுக்கு இப்பவும் சொல்லலாம், தொண்டர்களுக்கான கட்சிங்கிறீங்க. அப்புறம் என்னடா உங்களுக்கு தொண்டரே யாரும் இல்லை, எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டான், ஒருத்தரும் கிடையாது. நீங்க காசுக்கு கூப்பிடுறீங்க, வராங்க. இல்ல இப்போ தினந்தோறும் ராமதாஸ் அவர்களை பேட்டி எடுக்க பல சேனல்கள் இப்ப போறவங்களுக்கு எல்லாம் பேட்டி கொடுக்குறாரு. இப்ப அருள் MLA அருள் வந்து அன்னைக்கு பேட்டி கொடுக்குறாரு. அன்னைக்கு என்ன சொல்றாரு? கட்சி எங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. யார் இருக்காங்க? இன்னைக்கு பதவியில் இருக்கவங்களும் நிர்வாகிகளும் உங்ககிட்ட இருக்காங்க. ஆனா பாமக தொண்டர்களும் அந்நிய சாதி மக்களும் ஐயா கிட்ட தான் இருக்காங்க. ஐயாவை பக்கம் தான் தினந்தோறும் இவ்வளவு கூட்டம் வருது. அவங்கெல்லாம் பாட்டாளிகள்லாம் ஐயா பக்கத்துல தான் இருக்காங்க. யார் ஓட்டு போடுவா உங்களுக்கு அப்படின்னு அவர் கேட்குறாரு. அது கரெக்டா? ஏங்க, இப்போ இவ்வளோலாம் வர வச்சு பேட்டி கொடுக்குறாங்கல்ல, அது யார் பண்ணுறது? சுசீலா தான் எல்லார்கிட்டையும் பேசுகிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், சுசீலா வந்து இந்து பத்திரிக்கை ராம்லேருந்து, அது நக்கீரன் பத்திரிகையிலேருந்து, அவர் கோபால்லேருந்து அவங்க நேரடியாக பேசுகிறாங்க. எனக்கு பிரச்சனைங்க, நான் தெரு வீதிக்கு வந்தால், நான் வீதிக்கு வந்து என் உரிமைக்காக நான் கேட்டால் நீங்கள்லாம் ஆதரவு கொடுக்கணும்னு ஏற்கனவே பேசி வச்சுருக்காங்க, நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இப்போ இது மாதிரி பண்ணும்போது இப்போ ராமதாஸுக்கு அறிக்கையெல்லாம் வராது. ஏன்னா 2 பேர் வச்சுருந்தாங்கல்ல, அந்த வந்து பாவேந்தன் தான் அன்புமணிக்கு எழுதுவார், ராமதாஸுக்கு எழுதுவார். இப்போ இவர் கூட்டு என்ன சொன்னார்? நான் போனதை சொன்னேன்னு தெரியல, 25 லட்சம் நான் கொடுத்துருக்கேன், என் காசை கொடு. அதுக்கப்புறம் வந்து ராமதாஸ் வந்து 5 கோடி கொடுத்துருக்கேன் பாவேந்தனுக்கு, என் காசை கொடுன்னு சொல்லிட்டு, யாருன்னா அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார் கனல் அப்படின்னு சொல்லிட்டு, கனல் அந்த தம்பி வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பார். இப்போ டூர் போனால் ஒரு ஹாஸ்பிட்டலேருந்து சொன்னால் அவங்க அனுப்புவாங்க இல்லை, அவங்க வந்து டூர் போனவங்களுக்கு வந்து கொடுத்தா ஒரு நாளைக்கு 25,000 அந்த மாதிரி சம்பளம் கொடுக்குறோம். அவங்கள இப்போ வந்து ரெகுலர் செக்கப்புக்கு இவர் வராதனால அங்கே போய் எடுக்கும்போது அவனை கூப்பிட்டு, இந்த பாவேந்தன்கிட்ட இதை வாங்கிட்டு வந்து கொடு. அவர் என்ன பண்ணுவார்? பாவேந்தன்கிட்ட கொடுத்து இவங்கள வந்து பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவர் வந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறார். அவர் பேர் கனல். அவர் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த டாக்டர். ஸோ இப்போ இது பக்கம் போன உடனே அவர் போய் கேட்ட உடனே என்னாச்சு? அப்பப்போ கொடுத்தீங்க, புக்கு தயார் பண்ண சொன்னீங்க, அது சரியா போச்சு. நிதிநிலை அறிக்கை அப்படின்னு ஒன்று அதுக்கெல்லாம் எவன் செலவு பண்ணுறது? இவர் தான் எடுத்து கொடுப்பாரு. ஏற்கனவே இருக்கிறது கொஞ்சம் மாற்றம் போட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுப்பாரு. அதே மாதிரி தேர்தல் அறிக்கை ஏற்கனவே இருக்கிறதுல வந்து ஏதாவது ஒன்று பண்ணிட்டு பண்ணுவாங்க. இதெல்லாம் இவங்ககிட்ட இருக்குது. இப்போ எல்லாமே போயிடுது. இப்போ அவர்கிட்ட போன உடனே என்ன சொல்லிட்டாரு? ஃபேஸ்புக்கையும் விட்டாரு, ட்விட்டரையும் விட்டார். ராமதாஸ் அக்கௌண்ட்ல ஃபேஸ்புக்கும் வராது, ட்விட்டரும் வருதான்னு கேளுங்க. நான் இதெல்லாம் சொல்றேன், வராது. ஏன் வர்றதில்ல? அன்புமணி அவர்களுக்கு வருது. அன்புமணிக்கு, ராமதாஸுக்கு வராதுங்க. அவன் தான் சொல்லிட்டானே, நான் எதுக்கு இவங்களுக்கு போனால் என்ன போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, நான் என் வேலையை பார்க்குறேன், எனக்கு வந்து சம்பளமே கொடுக்கல, எனக்கு வந்து இது பண்ணல. இந்த பொதுச் செயலாளர்லாம் என்ன பண்ண, 1 வருஷத்துக்கு மேலே அவருக்கு சம்பளமே 5,000. அந்த இவர் கூட போய் சவுக்கு போய் மேலே போய் பார்த்தேன்னு சொன்னார்ல, பொதுச்செயலர் கொடுத்த ரூமை பார்த்தேன், அங்கே கதவு கூட இல்லை, அது நான் வந்து போட்டு தரணும்னு சொல்கிறார். அதுக்குள்ளே இங்கேருந்து போய் இதுக்கு போயிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். மதுரையிலேருந்து இங்கே வந்து 7 ஸ்டார் ஹோட்டலேருந்து பையனும் மேதம் தான், இவனும் மேதம் தான், ஃபாரின் பாட்டில் அது குடிச்சு, சாராயம் குடிச்சு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரிலாம் போயிட்டு இப்போ எல்லாரும் பேட்டியும் கூட அவர் வந்து என்ன சொல்றாரு சார்? மது நாட்டுக்கு கேடு, தமிழகமே இன்னைக்கு வந்து மதுவுக்கு அடிமையாய் கிடக்கு. சமீபத்திய பேட்டியில அன்னைக்கு வந்து யாரோ 1-2 பேர் குடிச்சிருந்தா மோசமானவன் அப்படி பார்ப்பாங்க, இன்னைக்கு எவன் குடிக்காதவன் எவனு கண்டுபிடிக்க முடியல, இருக்காங்களான்னு தெரியல, அப்படி கிடக்கு தமிழ்நாடுன்னு அதே சவுத் பேட்டியில சொல்லியிருக்காரு. ஊர்லயே ஒரு வீடு குடிக்காத வீடு ஒண்ணுதான் இருக்குது, மீதெல்லாம் குடிக்கிறாங்கன்ற மாதிரி பேசுறாரு. இவனே
அப்போதாம்மா நான் சொல்கிறேன், தமிழை வளர்க்குறோம்னு சொன்னேன். என்னடா உன் பேரன் பேத்தியெல்லாம் எப்படி தமிழ் படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் வீட்டில் தனியாக ஆசிரியர் வச்சு தமிழை வளர்க்குறோம் அப்படின்னா. யாரா உங்கள் பேத்தி பேர் என்ன பேர்? சம்யுக்தா, சங்கமித்ரா, சஞ்சுத்ரா, இதெல்லாம் என்ன பேர்? தமிழ் பேரா? அது கேட்ட இதே மாதிரி தான் சொன்னேன். இவங்களுக்கு தான் நான் தமிழில் வந்து வீட்டில் ஆள் வச்சு சொல்கிறேன். அன்றைக்கி அதை தான் நான் சொன்னேன். நான் இந்த பசங்க வீட்டில் வாங்கி குடிக்கிறானுங்க, 2 பேரும் அல்கோலிக், இவனுங்க வந்து டெஸ்ட் வை. நான் சொல்கிறேன், என் சொந்த செலவில் நான் பண்ணுறேன்னு சொன்னேன். இவன் என் பிள்ளையே இல்லைன்னதுக்கு நான் அதுதானே முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இவனை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் முடிஞ்சு போயிடுது. ஸோ இது ஒரு பக்கம் விடுங்க. இப்போ ராம்தாஸ் வந்து என்ன சொல்கிறாரு, என் பையனாக இருந்தால் கேட்பான்னா என்ன அர்த்தம்? நீ டெஸ்ட் தான் வைக்கணும். அடுத்தது இவன் பையன், அதாவது தந்தை மிக்க மந்திரம் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை இல்லையா? ஒரு வந்து குருவை வந்து ஒரு சிஷ்யன் மிஞ்சி இருக்கலாம், ஆனால் அப்புறம் வந்து ஒரு பையன் வந்து மிஞ்சக்கூடாது, மிஞ்சி இருக்குது இருக்கக்கூடாதுன்றாரு. அப்போ உன் பையனாக இருந்தால் அவன் கரெக்டாக இருப்பான்ல? நான் கேட்குறேன், ஒரு யதார்த்தமாக தான் கேட்குறேன். ஸோ இந்த மாதிரி அதுக்கு 2 அர்த்தம் இருக்குல்ல சார்? என்ன அர்த்தம்? ஒரே என் பையனா இருந்தா இப்ப சொல்ல மாட்டான் அப்படின்னா, என் பையனா இரு, நீ அதை மீறி போகாதன்றதையும் எடுத்துக்கலாம்ல? இல்லை, அவன் தான் போறான்னா யாரு என்னன்னு அர்த்தம்? ஏமா ஒருத்தன் கேட்கல அப்படின்னா என்ன அர்த்தமா? நீங்கள் சொல்லுங்கள். அப்போ கேட்கலனாலே என்ன அர்த்தம்? அதுதானே அர்த்தம். சரி, ஓகே. இவங்க வந்து இந்த மாதிரி வந்து இப்போ பத்திரிகைகளுக்கு நல்ல தீனி செய்தி ஆகிடுது. அடிக்கடி இவங்க ஒன்று பேட்டி கொடுக்குறது, சாயங்காலம் அவங்க ஒரு பேட்டி கொடுக்குறது, பத்திரிகையில் செய்தி போட்டு சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி. ஏமா இவனுங்க வந்து தனித்தனியாக ஒரு ஆளுங்களை நியமனம் பண்ணிட்டு ஊரில் போய் கொள்ளடிக்க நீ போடான்றான் ஒரு கோஷ்டி, அவன் போய் இது பண்ணுறான் அங்கே ஒரு கோஷ்டி. விசிட்டிங் கார்டை வாங்கிக்கின்னு ஒரு காரை வாடகை எடுத்துக்கின்னு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நின்றுறானுங்க. எவனாவது அடிச்சுக்கிட்டு அங்கே தகராறு வந்தால் அவன்கிட்ட வந்து நேராக போய் பேசி ஏதாவது பணம் நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துன்னு பொழப்பு நடத்துகிறானுங்க. பச்சையாக நான் சொல்கிறேன். இன்னொன்று என்னன்னா, இந்த மாதிரி தகராறு நடந்ததுன்னா கொஞ்சம் வசதியானவன் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடியே போய் சொல்லிட்டு, ஏங்க இவன்கிட்ட துட்டு நிறைய இருக்குது, அவனை நல்லா கவனிங்க, நான் வந்து பேசி எடுத்து கொஞ்சம் அதிகமாக காசு வாங்கி தரேன். பச்சையா இந்த வேலை இப்போ நடந்துட்டு இருக்கு தமிழ்நாடு முழுக்க. 2 பேருமே என்னன்னா, யார் ஏமாத்ததுல கில்லாடி, ஜெகஜல கில்லாடி ராம்தாஸ். இப்போ இவன் அதை விட பெரிய கில்லாடி. இவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணிட்டு 2 பேரும் ஜென்மத்தை எடுத்துன்னு வெளியே வரானுங்க. எவனுமே 25 பேர் செத்து போனவனை பற்றி பேச மாட்டான். எவனுமே 5 பேர் குண்டாஸில் போய் நடு ரோட்டில் இருக்கவனை பற்றி பேச மாட்டான். எவனுமே முதல்ல துப்பாக்கி சூடு அவன் வந்து செல்வராஜ்னு சொல்லிட்டு அவன் வந்து துப்பாக்கி சூடில் உயிரோடு இருக்கான், நடைபெணமாக இருக்கான், அவனை பற்றி பேச மாட்டான். இந்த சமுதாயத்துக்காக உழைச்சிட்டு ஒன்றுமே இல்லாமல் போய் இருக்கிறவங்கள பற்றி யாரும் பேச மாட்டான். இவனை பற்றி இவன் பேசிக்கிறான், அவனை பற்றி அவன் பேசிக்கிறான். இது வந்து இவங்கெல்லாம் ஊமை ஜனங்களுக்கு நான் தான் பண்ணிக்கின்னு இருக்கிறேன். இவ்வளோ நாள் ஊமை ஜனம் இவனுக்கு தெரியாதா? இன்னும் என்ன பண்ண சொல்லு, விரலை விடு. ஏதாவது நான் பண்ணியிருக்கேன், நீ வெள்ளை அறிக்கை கொடு. ராம்தாஸ் கேட்குறான்ல, எது போனாலும் இதை கொடு அதை கொடு, அரசாங்கத்தை நீ வெள்ளை அறிக்கை கொடு. வன்னிய சமுதாயத்துக்கு என்ன பண்ணணும்னு வெள்ளை அறிக்கை கொடு. நான் கேட்குறேன், நீ ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தேன்னா நாங்கள் அப்புறம் வந்து நான் பேசுறதே விட்டுறேன். எல்லாருக்கும் வந்து இடஒதுக்கீடு அது இதுலாம் பேசுகிறேன். நான் இவர் தான் இத்தனை எங்கே முஸ்லீம்களுக்கு யாருங்க வாங்கி கொடுத்தது? அதே மாதிரி அருந்ததிற்கு யார்? வலசை ராமச்சந்திரன் அவர் தான் வாங்கி கொடுத்தாரு, அவர் தான் பேசி எல்லாம் பண்ணார். நான் பேரோட சொல்கிறேன், அவருடைய ஆவணங்கள்லாம் அப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லி இட்டு கட்டி பேசிக்கின்னு ஏமாத்திட்டு இருக்கானுங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவன் போய் டெல்லியில் போய் முடிக்கிட்ட மாதிரி இவங்களுக்கு என்னைக்கு வேணாலும் ரைடு வரும். அப்போ இப்போ கட்சி யாருக்கு போகும்? அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போய் டெல்லியில் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு, சந்திச்சிருக்காரு, எலெக்ஷன் தேர்தல் கமிஷன் வரைக்கும் போயிருக்காரு. அப்படின்னா இப்போ யாருக்கு கட்சி போகும் அப்படிங்கிறது உங்களுடைய? இல்லை, கட்சி எங்கே போகிறது? உடனே பொதுக்குழு இப்போ ராமதாஸின் நாளைக்கே கூட்டுவார். அதற்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க. கூட்டுட்டு என்ன சொல்ல போகிறேன், இப்போ தான் ஆரம்பிக்கிறாரு. முதல்ல வந்து இதில் போடுறாரு 10ஆம் தேதி, இந்த மாதம் 10ஆம் தேதி எங்க போறார்? மயிலாடுதுறையில 3 மாவட்டங்களுடைய பொதுக்குழு. இப்ப அன்புமணி போட்டால அது 3 பேரை நியமிச்சிருக்காரு. அது குழுவுல வந்து எந்தெந்த திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை அங்க கூட்டி பொதுக்குழு கூட்டுறாரு. பொதுக்குழு கூட்டிட்டு அடுத்தடுத்து நான் போறேன்றாரு. ஸோ இவர் வந்து ஏற்கனவே போய் பழக்கப்பட்டாலு, ஏற்கனவே வெகுவா ஏமாத்தி பழக்கப்பட்டாலு, வித்தகாரன். அவங்ககிட்ட அன்புமணிலாம் எடுபடாது. சும்மா முதல்லாம் சொல்லலாம். இப்போ வந்து இவன் எல்லாரும் நிப்பாட்டி வச்சுக்கிறாங்கல்ல, இருந்தாலும் ஒரு தடவை போனான்னா எல்லாம் படுத்துக்குவானுங்க, எல்லாம் இந்த பக்கம் வருவானுங்க. நீ இப்போ நடக்குதா இல்லையான்னு பாருங்க. அன்புமணி வந்து அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பணம் இருக்குது எல்லாரும், ஆனால் செலவு பண்ணுறானுங்க. இப்போ இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் ஏதோ கொஞ்சம் காசு கொடுத்து சௌமியா மணி, இப்போ அன்புமணி இல்லை, அவன் சௌமியா மணி ஆயிட்டாங்க. சௌமியா மணின்னா சொத்து இருக்குது, எல்லாருக்கும் கூப்பிட்றாங்கல்ல பழைய ஆள்லாம் ஃபோன் பண்ணி, உங்களுக்கு என்ன வேணும், கட்சியில் என்ன பொறுப்பு வேணும், உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும், நான் தரேன்,
உங்களுக்கு கட்சியில் பொறுப்பும் தரேன், உங்களுக்கு காசு கைக்கு இல்லை, உன் கடனையே அடைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வெளியில் தோற்றத்துக்கு ஒரு தோற்றப்பொழிவை உண்டாக்குறதுக்காக அவங்க ட்ரை பண்ணுறாங்க, செலவு பண்ணி பண்ணுறாங்க. இல்ல இப்ப இது கட்சி பிரச்சனையா இல்ல அப்பா மகன் பிரச்சனையா பார்க்கணுமா சார்? இது கட்சி பிரச்சனை இல்லை, அப்பா அம்மா பிரச்சனை இல்லை, பண பிரச்சனை. ஆமாம்மா, பண பிரச்சனைமா. நான் தான் சொல்றேன், பணம் தான். எனக்கு வந்து ஒண்ணுமே இல்லாம விட்டுட்டு போயிட்டான், வெறும் தரையை விட்டுட்டு போயிட்டான். யாரு? அன்புமணி. அன்புமணி வந்து நான் தான் சொல்றேன், ஏற்கனவே நான் சொன்னேன், நீங்க யாருமே கேட்க மாட்டேன்றீங்க. இவரை பூட்டி வச்சுட்டு அப்பப்ப வேலைக்கு நாய்க்கு ஏதாவது போடுற மாதிரி சோறு கொடுத்து வச்சிருந்தான். இப்போ என்ன பண்றான்? பயப்படுறான். யாரு? நம்மளுக்கு ஏதாவது விஷம் கொடுத்துட்டானா என்னன்னு தெரியல. இப்போ இவன் கூட சொல்றான்ல, எங்க அப்பா புத்தி பேதிரிச்சு போச்சுன்னு. அது கூட ஏதாவது மருந்து கொடுத்தானா என்னன்னு தெரியல. இந்த ராம்தாஸ்ல கொஞ்சம் நல்லா செக்அப் பண்ணா நல்லா இருக்கும். என் நண்பர்ன்ற முறையில சொல்றேன், அது பார்ப்பா அது என்னன்னு சொல்லிட்டு. அக்கறை இருக்கு உங்களுக்கு? இல்ல அக்கறை இல்ல. ஒரு ஆள் வயசானாலும் யாரா இருந்தா இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு சாவணும்னு இருக்குது உன் தலையெழுத்து. இருந்தாலும் பரவாயில்ல, அவ்வளோ பேருக்கு துரோகம் பண்ண, அவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ண, அவ்வளோ பேரை வந்து அசிங்கம் பண்ண, நீ வந்து வேற ஒரு ஆளு. இதுக்கு முன்னாடி இந்த கட்சியில இருந்த நீக்கும் போது நீ என்ன பண்ண? இவனோடு யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. சங்கத்தில் இருக்கும்போது அவர் நான் அன்னிலேருந்து அவன் செட்டியார் ஆயிடுறானா, ரெட்டியார் ஆயிடுறானா போடுவான் பத்திரிகையில். இன்னைக்கு எம்எல்ஏ அருள் பாமகவுல இருந்து நீக்கிட்டு அன்புமணி ராமதாஸ் அறிக்கை எடுத்திருக்காரு. யாரோடும் பாமகவினர் யாரோடும் இவரோட தொடர்பு எந்த வகையிலையும் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல அவங்க கிட்ட இருக்கிற 5-6 பேர் தொடர்பு ஏமா எல்லாம் இருக்குது, இவனு கிட்ட தானே இருக்குது. இன்னொன்னு, அந்த பிரஸ் மீட்ல எம்எல்ஏ அருள் அவர்கள் வந்து ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசினார், இவர் பண்ணது ரொம்ப தப்பு அப்படி இப்படின்னு பேசினார். பேசிட்டு இன்னொரு வார்த்தை சொல்றாரு, நடந்த மீட்டிங்ல வந்து களை எடுத்துட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு பாருங்க கை கால்லாம் நடங்குது, எனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, எங்க கூட ராமதாஸ் அவர்களை யாரெல்லாம் ஆதரிக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் உயிர் அச்சுறுத்தல் இருக்கு, களை எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். பாதுகாப்பு கொடுக்கணும், எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவருக்கு அவர் தான் காரணம். இவன் சொல்றான்னு இவன் என்ன சொன்னான் தெரியுமா? மு.க. ஸ்டாலின், டேய் நீ வந்துட்டு போயிடுவ சேலத்துக்கு, நீ உயிரோட போய் கேட்டால் அவன் பெரிய ரவுடியே பயப்படுறான்னா இவனுக்கு பெரிய ரவுடிசம் எதாவது பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஸ்டாலின் சொன்ன ஆள்மா, ரெக்கார்டு இருக்குது. நான் சொல்கிறேன், அப்படியே போய்ட்டு ரவுடியா அடங்கி போகிறானுங்க, ஆட்டங்க ஆட்டுறாங்கன்னா இவன் பெரிய ரவுடி. நான் தான் சொன்னேன், ராம்தாஸ் கிட்ட தான் ரவுடிங்க இருக்கிறாங்க. இவன் கேடி பையன் திருட்டு கொள்ளடிக்கிறதோட சரி, இப்போ பணம் வச்சிருக்கிறான், எதை வச்சு பண்ணுவானுங்க. ஆனால் அருள்லாம் இவனையும் பார்ப்பான், அவங்க அப்பனையும் பார்ப்பான். அருள்லாம் சாதாரண ஆள் இல்லை. அவன் வந்து அந்த காலத்தில் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது, நான் இருக்கேன் பொதுச்செயலாளர் இருக்கும்போது அவனை தேர்தலில் போட்டிடுறான். நான் போட்டிடுறா சரிடான்னு சொன்னோம். அப்புறம் என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா? போட்டியிலேருந்து வாபஸ் வாங்கி வந்துட்டான். ஏன்டாண்ணா 10,000 ரூபாய் கொடுத்தவன வாங்கி வந்துட்டாங்கண்ணா அந்த காலத்தில். ஸோ இந்த மாதிரி திருட்டு பசங்க பணம் தாம்மா விளையாடுது. இப்போ பணம் வேணும், பணம் வேணும், பணம் வேணும். இதுக்கு ஏன் இந்த கட்சியில் மட்டும் இந்த மாதிரி பணம் அது இதெல்லாம் இவனுங்க எல்லாம் எங்கள் ராம்தாஸ் கூட இருக்கிறவங்களாம் யாருங்க? இப்போ கூட அவன் கதிர்வேலு, அவன் சக்திவேலுன்னு ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து கடத்தல் பணம் அடிக்கிறது, எவனுக்கும் காசும் கொடுக்குறது இல்லை, அதிகாரிக்கு கொடுக்காம அடிச்சு அவன் தலைமையில் தான் போடுறாங்க. நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் பாருங்க. சக்தி அவன் பார்க்க ராமகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார், அவங்க வந்து தம்பி புள்ள, அவன் தான் இதை வேலையெல்லாம் பண்ணுறான், அவன் சகோதரர் பையன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் வந்து பண்ணுறானுங்க. பணம் வந்து ஒன்றுமே பிரச்சனை இல்லைம்மா இவங்களுக்கு. ஆதீனங்களை போட்டு ஒரு அலர்ட்னால காசு கொடுத்துட்றான். இப்போ அங்கே போடுறாங்களே தொடர்ந்து, எப்படி போட்டாங்க? சமூக சமய நல்லிணக்க மாநாடு ம.க. ஸ்டாலின் போட்டார்ல, அது எப்படி அங்கேருந்து வாங்கி தான் போட்டாங்க. இப்போ அதுக்கு அடுத்தது இப்போ என்ன பண்ணுறாரு? அவர் தான் வந்து உண்ணாவிரதம் இருக்க போகிறேன்னாரு. ராம்தாஸ் அன்புமணி இணைக்கிறதுக்கு உண்ணாவிரதம் இருக்க போகிறேன். உண்ணாவிரதமா அது அந்த சிலைங்களுக்கு முன்னாடி சொன்னார அன்றைக்கி தான் வந்து கத்தி எடுத்துன்னு வந்து ராம்தாஸ் வெளியில் வந்து நடக்க முடியாத ஆள் எல்லாம் போஸ்டும் கீழ்ச்சி போட்டு போகிறாரு. ஸோ இவனுக்கு வந்து அவனுக்குன்னா என்ன, தான் ஆடா விட்டாலும் தன் தசை ஆடுது. யாருக்கு? ராம்தாஸுக்கு. அவனுக்கு அன்புமணிக்காக இல்லை, அவன் ஒழிக்கணும், அவன் சரியில்லை அப்படின்றத முடிவு பண்ணிட்டாரு. இவன் சொல்கிறான் அப்பவும் சரியில்லை, அது தருதலியாக போயிடுச்சு, நாம் ஒழிக்கணும்னு அவன் பார்க்குறான். ஸோ எனக்கு வந்து யாருமே இன்னும் கூட சொல்கிறாங்க, எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்க, அன்புமணியினுடைய தங்கச்சி பசங்கள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க, அதுக்கெல்லாம் உதவி பண்ண மாட்டுறாங்க, அந்த சௌமியா அது இதுன்னு சொல்லிட்டு. இப்போ சௌமியா தான் ஏதாவது பண்ணணும். இப்போ அன்புமணி கிடையாது, இப்போ சௌமியா மணி. சௌமியா மணி அவங்க இது சொன்னாதான் நடக்கும். ஒன்றும் எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. அந்த 60வது கல்யாணத்துக்கு வரல, ஏன் வரலன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போதே அவர் அழுதுறாரு பேட்டியில எல்லாம் ராமதாஸ் அவர்கள். ஆமா, சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து தைலாபுரம் வரைக்கும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்காங்க, ஒரு கல்யாண விழாக்கு போயிட்டு அங்க போய் அட்வைஸ் பண்றாங்க மணமக்களுக்கு, மாமனார் மாமியார மதிச்சு நடந்துக்கோங்க, மதிக்க கத்துக்கோங்க. அப்படி சொல்லல. அதுக்கு அடுத்து அவங்க எல்லாம் கடவுள் மாதிரி நடத்துங்க.
அதை சொல்லுங்க. நீ சும்மா மதிக்கிறது கரெக்ட், மதிக்கிறதுன்னா மிதிக்கிறதுன்னு அர்த்தம். இவனுங்க பாஷையில் ஏட்டி தான் வச்சிருக்கிறாங்களே, யார்கிட்ட உதவாங்களா அவனுங்க? பாவம் தான் இந்த ஜென்மம் வந்து உத வாங்கி சாவுது. அதுக்கு என்ன பண்ணுறது? நீ செஞ்ச பாவம்டா, தித்துப்பிடி பண்ணி தாண்டா ஆகிறோம். ஒருத்தர் 2 பேர் தாலியாடா அர்த்த எவ்வளோலாம் பண்ணேன், எங்கள் மேலாம் கேஸு போட்டேன், நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம், எத்தனை வழக்கு, இன்னும் வழக்குகளை சந்திச்சுட்டு தானே இருக்கோம். ஆனால் உன் பேரில் போட்ட கேஸுக்கு ஒன்றுத்துக்கும் வராமல் கிழமை என்னை எவன்டா பிடிக்க போகிறான்னு சொல்லிட்டு வாய்தா வாங்கிக்கின்னு ஓடிக்கின்னு இருக்கிற இதெல்லாம் வெளியே வரும்ல. எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்குதாம்மா, ஒரு எண்டு இருக்குது இல்லை. இப்போ வந்து கீழே இருக்கணும், மேலே வந்து ஆகணும். நீ பண்ண பாவத்தை தித்துப்பிடி பண்ணி ஆகணும். இப்போ ஒன்று ஒன்றா பண்ணுற, வேற எவனா பண்ணால் வேற மாதிரி பண்ணுவீங்க. இந்த அன்புமணியாக பண்ணுறன்னும் போது என்ன ஆகுது சொல்லு? நீ காரியத்துக்கு மல்லாந்து எனக்கு காரியத்துக்கு போனால் உன் மேலே தானே விழும். அன்புமணி பற்றி நீ பேசுகிற, உன்னை பற்றி அன்புமணி பேசுகிறான், வேற எவனாவது பேசியிருந்தா விடுவீங்களா? ஒரு கட்சி தனியாக ஒருத்தன் ஆரம்பிச்சா அவனை நீக்குவீங்களா, நீக்க மாட்டீங்களா? இப்போ வந்து அன்புமணியை வந்து இவன் வந்து நீக்கிற மாதிரி அருளை நீ ஓடி போயிடு, களை எடுக்கணும்னா எனக்கு பயமாகுது. அப்புறம் அன்புமணி வந்து என்ன சொல்கிறான், ஊர்லாம் அப்பன் பேச்சு தான் என் புள்ள கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அவனை வந்து என்ன மிரட்டுறீங்க? அதுக்கு ஒருத்தர் கார்த்திக்னு ஒரு பையன், அவங்க எனக்கு தெரியும். அப்போல்லாம் வந்து அந்த காலத்தில் வரும்போது சேலத்துலேருந்து எனக்கு கார் ஓட்டிகிட்டு வருவான் மாதிரி, ஒரு 4 கொய்யாக்காய் வாங்கிக்கணும் வாங்க அண்ணான்னு சொல்லி. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, வந்து பொன்குமார் மைன்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த மைன்ஸ் வந்து அவங்க பெரியப்பாவுது. அப்போல்லாம் கொஞ்சம் வசதி படுத்தவங்க வந்துட்டு போவாங்க. ஸோ அவர் தான் வந்து இப்போ வந்து ஏற்காடில் இருக்கிற எல்லா நிலத்தையும் அவர் தான் பார்க்குறாரு. ஏற்காடே மலை அவங்ககிட்ட தானே இருக்குது, வேறு எவங்கிட்ட இருக்குது, எல்லா சொத்தையும் வாங்கி வச்சிருக்காங்க. இப்போ அவனை வந்து அங்கே பிடிச்சிட்டாங்க. இப்போ என்னன்னா, யார் வசதியாகிறவன், யார் நம்ம சொத்து வச்சிருக்கா? இப்போ ராம்தாஸ் சொத்துலாம் இருக்குல்ல அங்கங்கே வாங்கி, அவர் வாங்கி அது ஒன்றும் வைக்கல, வேற யார் பேரில் தானே வச்சாரு. இவர் கூட இருக்கிற பணம்லாம் யார்கிட்ட கொடுத்தா? சுஷீலா கிட்ட கொடுத்தாரு. இந்த மாதிரி சொத்துலாம் அந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. இது எல்லாத்தையும் அவன் மேலே பிடிச்சின்னு வச்சுக்கின்னு இருக்கிறான். ஸோ இவனுக்கு வந்து என்ன நினைக்கிறாங்க எல்லாரும், வயசு இருக்குது, இருந்தாலும் போயிட்டானா இங்கே தானே வரப்போகுது அப்படின்னு. இங்கே போயிட்டா அங்கே வரும்னு யார் சொன்னது? உங்களுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷனில் போய் 2 பேருக்கும் சின்னம் கிடையாது, 2 பேரும் கட்சி கிடையாது, போங்கடான்னு சொல்ல போகிறாங்க. அதுவும் பிஜேபி வந்ததுன்னா அது எல்லாமே என்ன ஆகும்? ஒன்றும் இல்லாமல் போயிடும். இப்போ நான் சொன்னது வந்து நீங்கள்லாம் வந்து கேட்டீங்க, இருளர்னு சொன்னால் நீங்கள் என்ன இருளர் சொல்கிறீங்கன்னு. இருளர்னா யார் சொல்கிறது? ஒருத்தர் ராம்தாஸ் பேசினார் 1994 வீடியோ இருக்குது, நான் கொடுக்குறேன். பழைய வீடியோ இப்போ நிறைய அந்த வீடியோவில் என்ன பேசுகிறாரு? இந்து முன்னணி தலைவர் ராமகோபாலன் என்னை வந்து குறவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். அவனை நான் இன்னும் விட மாட்டேன்னு. ஸோ அதே மாதிரி அந்த இவங்க இருக்கிறாங்க இல்லையா, அந்த வீரப்பனுடைய முத்துலட்சுமி, அவர் வந்து இருளர்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த இவங்க இருக்கிற காடுவெட்டி குருனுடைய தங்கச்சி செந்தாமரை, அவங்களும் வந்து இருளன் தான் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் எவனும் பதில் சொல்ல மாட்டான், ஏமாத்துறான். இதுக்கு வந்து ஒன்றுத்துக்குமே இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த சமுதாயம் இப்போ தானங்க தெரிஞ்சுக்குது. இவன் வந்து ஏமாற்று பேர் வழி கபட நாடகம் ஆடுறானுங்க, அயோக்கியத்தனம் பண்ணுறானுங்க. உங்களுக்கு ஒன்று சின்ன துரும்பை கூட தூக்கி போட மாட்டானுங்க. இப்போ இவனுக்கு பண்ணுறது எல்லாம் ஒரு தோற்றப்பொழிவை உருவாக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இந்த மாதிரி எல்லாம் செல்ஃப் போஸ்டிங், தன்னைத்தானே உயர்த்தி காமிக்கிறது. இதை நான் சொன்னேன், சமநீதிக்காக உயிர் உள்ள வரைக்கும் இந்த ஊமை ஜனங்களுக்காக நான் வந்து போராடுவேன் அப்படின்றாரு ராமதாஸ். இன்னும் உயிர் உள்ள வரலையா? இந்த பசங்கள்லாம் செத்து போய் கிடக்குறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று உதவி பண்ண சொல்லுங்கம்மா. நான் ஏதாவது பேசுகிறேன்னா, உயிர் உள்ள வரை நான் உனக்கு உனக்கு கூட இருக்கட்டும், நீ 100 வருஷம் இரு, நீ இன்னும் ஏற்கனவே பண்ணியிருக்கிற, இப்போ என்ன பண்ணுற? இந்த ஊமை ஜனங்களா இதுங்க? ஊமை ஜனங்களில் எவ்வளோ பேர் இருக்காங்க? எவன் வந்தாலும் வராட்டாலும் 46 எம்எல்ஏக்கள். நான் இன்னும் கூட தெளிவாக சொல்கிறேங்க. 1952 பிரிட்டிஷ் இதெல்லாம் வந்து விட்டுட்டு நம்ம 47க்கு அப்புறம் நடந்த முதல் தேர்தலில் போட்டிடுறாங்க. அப்போ வந்து மதராஸ் ப்ராவின்ஸ், மதராஸ் மாகாணம் தானே இருந்தது. அந்த மாகாணத்தில் வந்து போட்டியிடும் போது எஸ் ராமசாமி படையாச்சார் போட்டிடுறாரு. டாய்லஸ் பார்ட்டி, தொழிலாளர் கட்சி, எவ்வளோ பேர் நிறைய பேர் போட்டிட்டாங்க. ஜெயிச்சவங்க 19 எம்எல்ஏங்க தனியாக, ஜெயிச்சவங்க வந்து 4 எம்பி. அதுக்கு அடுத்தது நார்த் ஆர்காட் பகுதியில் இருக்க மாணிக்கவேல் நாயகர், மாணிக்கவேல் போட்டியிட்டார், 6 இடத்துல ஜெயிச்சாரு. அப்புறம் வந்து 3 இடத்துல எம்பி, 6 வந்து எம்எல்ஏ. அப்போ 25 எம்எல்ஏவும் 7 எம்பியும் ஜெயிச்சிருக்காங்க. 1952 ரெக்கார்டு இருக்கு. அவங்க வாங்கின ஓட்டு 15% ஓட்டு. இந்த ஜெயிச்சது இல்லாமல் மாட்டதெல்லாம் 15% ஓட்டுகளை வாங்கியிருக்காங்க. நீ என்ன கீச்ச? நான் வந்து தான் இந்த சமுதாயம் அப்படியே எழுந்துட்டு, நான் வந்து தான் படுத்துது, நான் வந்து தான் ஓடுது நடக்குதுன்னு சொல்றிய. அப்போ எங்கள் அப்பா அம்மா எங்கள் வீட்டில் எல்லாம் படிச்சிருக்காங்கல்ல, இவன் பிறக்காத முன்னே பிறந்தவங்கலாம் படிச்சிருக்கிறாங்களே, அதுக்கு என்ன சொல்கிறது சொல்லுங்க? சரி, இவன் விவசாயம் வேலை பார்க்குறான், விவசாயம் சார்ந்து இருக்கிறான், எதுக்கு நாங்கள்லாம் வந்து உரிமை கேட்கணும்? நம்ம பெருத்த மக்களாக இருக்கணும், சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு. எல்லோரும் வந்து இப்போ நம்ம விவசாயம் பண்ணுறவங்களுக்கு யாரெல்லாம் இருப்பாங்க? சவர தொழிலாளி, சலவை தொழிலாளி, அப்புறம் வந்து கருமான், பொற்கொல்லர், இந்த மாதிரி ஊரில் மற்றவங்களாம் சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல, அவங்களுடைய நம்ம கிராம விவசாயத்துக்கு அவங்களுக்கு போய் தனியாக கேட்க முடியாது, நாம் போய் கேட்கலாம். நாம் வந்து சமூக நீதிக்காக போராடுவோம், உங்களுக்கு நாங்கள் வாங்கி தரோம், 1 hourலேருந்து எல்லாருக்கும் சொன்னோமா?
அப்படி தானே வந்தானுங்க. சமூக நீதி கட்சி நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், என்ன கட்சியாச்சு? ஜாதி கட்சியா குலதெய்வ கட்சியாகி இவன் குஷ்டரோகி கிட்ட போய் நின்றுடுது எல்லாம். அவன் யார் குஷ்டரோகி கிட்ட இருக்க வெண்ணெய் யாருக்கா பயன்படுமா? அன்புமணி கிட்டேயும் ராமதாஸுன்னு இருக்கிற பணம் குஷ்டரோகி கிட்ட இருக்குது. அவனுக்கு எவனும் பண்ண மாட்டானுங்க, செய்யவும் மாட்டானுங்க. இந்த சமுதாயத்துக்கு மறந்துடணும். இன்னொரு காலத்தில் நினச்சி கூட பார்க்கக்கூடாது. இருந்தால் ஏதாவது செஞ்சுருப்பானுங்கல்ல. இப்போ 7 நான் அடிக்கடி சொல்கிறதாங்க, 7 மந்திரி, மத்திய மந்திரி 11 ஆண்டு காலம் 98லேருந்து 2009 வரலாம் இருந்தாங்களே, யாருக்கு என்ன பண்ணாங்க? தமிழ்நாட்டுக்கு எதாவது பண்ணாங்களா? நீங்க ஆம்புலன்ஸ் எல்லாம் கொண்டு வந்ததே அன்புமணி ஏங்க, ராமதாஸ். அவனை இன்னொருத்தர் ஆம்புலன்ஸுக்கு சொல்லாதீங்க. எல்லாம் தான் இப்போ பேசுகிறாங்க இல்லை யார்? இப்போ எல்லா பேட்டியில் நம்ம சொன்ன பிறகு வந்துடுது இல்லை, அது யார் பண்ணது? இவன் அப்போ இருந்தான், காக்கா உட்கார பணம் விழுந்த கதை தான். இப்போ ராமதாஸே சொல்லிட்டான் அதுக்கு அவங்க சம்மந்தம் இல்லைன்னு. அது எப்படி சொல்கிறாங்க? இப்போ முன்னாடியெல்லாம் சொல்லாமல் இருந்தேன், இப்போ சொல்லிட்டான்ல. அது வந்து அவனுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு. ஆந்திராவில் பண்ணாங்க, அங்கே பண்ணாங்க, ஒரு 12 மாநிலத்தில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவங்க யூபிஐ சேர்மன் சோனியா காந்தி ஃபீஸிபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், நாங்கள் சொல்கிறத கேட்க மாட்டேறீங்க. ஒரு இல்லைன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணி பாருங்கள், ஆர்டிஐயில் இன்ஃபர்மேஷன் கேளுங்க, இருக்குதான்னு பார்த்து போடுங்க. இவன் வந்து இன்னும் ஏமாத்துறான். 108 இதெல்லாம் சினிமா பாட்டு போட்டு இவனுங்க இதையே பேசுகிறானுங்கல்ல, உடனே நாங்கள் ஓடுறதெல்லாம் பார்த்துட்டு அன்புமணி தான் அதில் ஓட்டுறாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. அது தப்பு. ஜெயராமன் ஏதோ கடிதம் எழுதினாரு, ராமதாஸ் அவர்கள் வந்து கடிதம் எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. என்ன விஷயம் சார் அது? இல்லை அவர் ஜெயராமனை கூட்டாரு, ராமதாஸை கூப்பிட்டு, டே ஜெயராமா அதை ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டோன்னே, டே உன்னை வந்து நீ என்ன பையன், நீ வந்து குழா ரிப்பேர் பண்ணியிருந்த, நீ பிளம்பரு, உன்னை வந்து நான் ஒரு கவுன்சிலர் ஆக்கினேன். கவுன்சிலராக மட்டும் இல்லை, அந்த மண்டல குழு தலைவராக ஆக்கி உனக்கு நல்லா சம்பாரிச்சேன், நல்லா போனேன் வந்தேன். இப்போ எங்கே இருக்கிற நீ? கிரீன்வேஸ் ரோட்டில் வீடு இருக்குது உனக்கு. அந்த இடத்துல, ஆமாம் கிரீன்வேஸ் ரோடு பந்திரி நம்ம பெரிய வீடு பங்களாவில் தான் இருக்கிறியா? ஆமாம். அப்போது நான் சொல்கிறதெல்லாம் நான் எழுது எப்படின்னு சொன்னால், அந்த ஏகே மூர்த்தி எனக்கு அந்த சுசிலாவுக்கு திருமணம் ஆகிற வரலாம் 5 இடத்துல வீடு பார்த்து கொடுத்தான். நான் அங்கே தங்கியிருந்தேன், இங்கே போனேன், இவ்வளோ பாரு இதெல்லாம் கொடுத்தேன். இதை வந்து இந்த ஏகே மூர்த்தி கூட அவன் அன்புமணி சேர்ந்துக்கினுக்கிறான். அதனால் ஏகே மூர்த்தியை பற்றி சொல்லு. ஏகே மூர்த்தி என்னென்ன பண்ணான்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த சொன்னதெல்லாம் எழுதணும்னு சொல்லி எழுத வச்சிருக்கிறாரு. எழுத வச்சு 18 பக்கம் கடிதம் தயார் பண்ணி அன்புமணி கிட்ட கொடுத்தாச்சு. தயார் பண்ணி அவர்கிட்டே கொடுத்தாச்சா? அன்புமணி கிட்ட அவர்கிட்ட காமிச்சிட்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்குதா, நீங்கள் சொன்னதெல்லாம் இருக்குது, சரி கையெழுத்து போடு, கொண்டு போய் கொடுன்னு சொன்னால் கொடுத்தாச்சு. இப்போ அது ரீசெண்டாக நடந்தது. இப்போ ஒரு தகராறு நடந்துன்னு இருக்குது. இப்போ வந்து ஏகே மூர்த்தி வந்து ஏன் அன்புமணியை ஆதரிக்கிற மாதிரினா, சென்னையில் இருக்கிற மாதிரி பெரிய தொழில் நிறுவனங்கள்லாம் வச்சிருக்கிற மாதிரி, அவன் கம்பெனியில் 7000 பேர் வேலை செய்கிறான். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஓகே, அடுத்தது வந்து என்னென்னா, அவருடைய பொண்ணு வந்து இந்த கவிதா பையனுக்கு கொடுத்துருக்காங்க டாக்டர். ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது அவன் வந்து ஒன்றுமே செய்ய மாட்டான், போக மாட்டான், எல்லாத்தையும் சுற்றி எடுத்துன்னு வந்துச்சு. சாமியா எல்லாத்தையும் ஓட்டுன்னு ஓட்டிடுது. ஸோ ஒன்றும் இல்லை, அதனால் நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி சொன்னாங்க. சரி, இது வந்து லெட்டர் கொடுத்துட்டான். இது முடிஞ்ச உடனே இந்த கோகா மணி இருக்கான் பாரு, அவன் வந்து என்ன பண்ணான், இங்கே சென்னைக்கு வந்த உடனே ஒரு 10 தடவை ஃபோன் போட்டு நீ வா நீ வா நீ வா அப்படின்னு ஜெயராமனை கூப்பிட்டான். ஜெயராமனை கூப்பிட்டதுக்கு ஜெயராமன் எதுக்கு நம்மளை கூப்பிட்றான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நான் வரேன் அப்படின்னு ஒரு சந்திச்சாங்க. வேறு இப்போ வந்து இந்த CN ராமூர்த்தி தலையை வெட்டணும், நீ போய் சொன்னது ராமதாஸ் சொல்லி தான் வந்து சொல்கிறேன், நான் தான் சொல்கிறேன், என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, வெட்டணும் அப்படின்னு சொன்னோடனே நான் ஏன் வெட்டணும் அப்படின்னா, நானே ஏற்கனவே 19 கேஸில் மாட்டிக்கின்னு நடந்துன்னுக்கிறேன், என் குடும்பமே நடு ரோட்டில் வரும், நான் போய் ஏதாவது ஒன்று தகராறாச்சுன்னா என் குடும்பத்தை ஏமா பார்த்துக்குவான். இவங்க கேட்டது. ஸோ நீ பார்க்குறல்ல ஏகே மூர்த்தி, நீ தானே அவ்வளோ கொள்ளை அடிச்சு வச்சுக்கிறீங்க, நானா கம்மியாக தானே வச்சுருக்கிறேன், என்ற அளவுக்கு தானே இருக்குது, நீங்களாம் வேனில் ஏற்றின்னு போகிற அளவுக்கு அடிச்சு வச்சுக்கிறீங்க, போங்கடா நீ போய் அவனை ஏகே மூர்த்தியை பார்த்து நீ பார்த்துங்கன்னு சொல்லிட்டான். கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாங்க. இப்போ இவனை என்ன பண்ண, அந்த கோகா மணியை வந்து ஏற்கனவே என் பேரில் எந்த இடத்துலையும் கேஸ் போட முடியல, தமிழ்நாடு முழுக்க ட்ரை பண்ணானுங்க. இதில் வந்து சேலத்தில் கேஸ் போடும்போது கேஸ் போடலாம் அப்படி இப்படி அன்புமணியை கேஸ் கொடுக்க வராரான்னு கேட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது, இப்போ இந்த விவரம் இல்லாமல் இல்லை, இல்லைன்னா பண்ணியிருப்பாங்க. இது வந்து குஷ்பு மாதிரி கேஸ் போட்டு எல்லாத்தையும் பண்ணணும் அப்படி இப்படின்னு. இவங்க வந்து 5 இடத்துல வந்து தருமபுரின்றது வந்து ஒரு ரிமோட்டாக இருக்கிற இடங்களை, இப்போ தருமபுரி விட்டுடுங்க, அப்புறம் வேற மாதிரி பெரிய டவுனாக இருக்கிற இடத்துல விட்டுடுங்க, இல்லாத இடங்கள்ல இருக்குது இல்லையா,
கோர்ட்டு அங்கே வந்து ட்ரை பண்ணாங்க. அந்த கோர்ட்டில் ட்ரை பண்ணும்போது 5 இடத்துலையாவது மினிமம் போடணும் அப்படின்னு. கோர்ட்டுன்னு என்ன கேட்டேன்னா, யார் பாதிக்கப்பட்டான்னு அவன் கேஸ் போடணும். ஒன்றுத்துக்கு சம்மந்தம் இல்லாதனா கேஸ் போட முடியாது. இப்போது நிறைய ஜட்ஜுங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ணாமலே அப்படியே எக்ஸாம் எழுதி வந்தவங்கள உட்கார வச்சுக்கிறாங்க. ஸோ ஜட்ஜுங்களை நான் தப்பாக சொல்லலை, அது மாதிரி போட்டிருக்காங்க. போட்டது ஒருத்தர் மீதி 3 பேர் இந்த மாதிரி சீனியராக இருந்து முறையாக தேர்ந்தெடுத்து வந்தவனுக்கு எவனும் ஏற்றுக்கல. சரி, முடிஞ்சு போச்சு. இப்போ கேஸ் நடந்துட்டுருக்கு. இப்போ வந்து நான் ஹைகோர்ட் போட்டு எல்லாத்தையும் எடுத்து நான் கேன்சல் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்க்குறேன். ஸோ இதுக்கு எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அந்த வேலையை அவன் தான் பண்ணுறான். ஸோ இந்த கோகாமணி என்ற அந்த குரங்கு அந்த தாழ்வழி நான் சொல்கிறதுக்கு வந்து தப்பு கிடையாது. அந்த பையனை நான் பார்த்து போட்டவன். சரியாதா போகிற நீ தின்றதுக்கு செஞ்சோன்னு எதோ வாங்குற பழப்பு நடத்துகிற டேய், நீ மலேசியாவில் பண்ண இதெல்லாம் நான் சொன்னேன்னு வச்சுக்க, நீ தூக்கு தான் மாட்டிக்கணும். நீங்கள் 2 பேரும் பண்ணணும். ஃப்ராடு பசங்க அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, இது வந்து ஒரு வேலையா என்னை வந்து இது பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க. ஸோ நீ வந்து என்ன பண்ணுற, நீ என்னென்னலாம் வேலை பண்ணுற எனக்கு தெரியாதா? எனக்கு டேய், நீ வந்து செத்து போயிட்டான். அவன் பொண்டாட்டி கிடையாது, இவன் தான் தியாக செம்மலாம். அவன் என்னென்ன ஃப்ராடு பண்ணியிருக்கான்னு இப்போ பட்டியலே இருக்குது. நான் அடுத்தது வந்து தனியாக கேட்டிங்கன்னா அதை பற்றி நான் சொல்கிறேன். இல்லை, இப்போ ஜிகே மணியை தான் கோகா மணின்னு சொல்கிறீங்க. இப்போ ஜிகே மணி வந்து ரொம்ப சோகமாக தாடியெல்லாம் வச்சுட்டு நான் குடும்பத்துக்கு யாருக்கும் உங்ககிட்ட சொல்லாமல் நான் எங்கேயாவது போயிடுறேன், என் மேலே பழி சொல்கிறாங்க, நான் போய் கூட்டணிக்கு மறைமுகமாக பேசுவேனா, நான் போய் கட்சியை பிரிக்க பார்ப்பேனா, என் மேலே இப்படி அபாண்டமாக பழி சொல்கிறீங்களேன்னு சோகத்திலேயே நடமாடிக்கிட்டு இருக்காரு. அவர் மேலே இப்படி பழி சோகத்தில் நடமாடுறோம். என்ன சொல்கிறேன், நான் தான் முத்தமிழ் அறிஞர்னு சொன்னான்றான். எங்கள் வெளியிலேருந்து சொல்ல முடியுமா? ஒரு கட்சியில் அப்படின்னா விட்டு வச்சுப்பாங்களா? அதுக்கப்புறம் என்னென்ன சொல்லணுமோ, இங்கே பல்கலைக்கழகம் வைங்க அப்படின்னா நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு பண்ணுறேன். நீ என்ன வேலை, மாமா வேலை தானே பண்ணின்னுக்கிற? நீங்கள் கட்சிக்கு என்ன வேலை பண்ண? நீ என்ன டேய், நாங்களாம் வளர்த்து விட்டது மேலே நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கீங்க, நீ என்ன கிளை அமைச்சிங்களா, கஷ்டப்பட்டீங்களா? டேய், நீ வந்து 1991 அவன் என்னம்மா பையன், அவன் வந்து தொண்டரணி தலைவர்மா, மாநில தொண்டர் அணிக்கு 1991 95 வரலாம். அந்த கருணாநிதி கருணாநிதி வந்து இது யார் செயலாளர். ஸோ நீ இதுதான் இருந்த. அதுக்கப்புறம் அந்த தீரன் போன பிறகு நிற்கும் போது பெண்ணகத்தில் நின்று ஜெயிச்சு, அது ஓகே. அதுலேருந்து தக்க வச்ச இதுவரையிலும் நீ எத்தனை தடவை தேர்தலை சந்திச்சிருக்க? 8 தேர்தல், 8 எம்எல்ஏ தேர்தல் சந்திச்சு 4 இதில் ஜெயிச்சிருக்கிற. ஓகேங்களா? வேற இடம். அதுக்கப்புறம் வந்து நீ ஒரு எம்பி தொகுதிக்கு நின்ன. அது எங்கே நின்ன? கிருஷ்ணகிரி. உன்னை பற்றி எனக்கு நீ தேர்தலில் நின்று ஜெய் எல்லாம் போ, ஏன்கிட்ட வராத, நான் பொழந்து எடுத்துருவேன், உன்னை விட மாட்டேன். நான் தான் சொல்கிறேனே, நீ வந்து இந்த வேலையை அவன் தான் பண்ணுறாம்மா, இல்லைன்னு சொல்லுங்கள். எப்போயா ஒரு பத்திரிக்கையாளரோ இப்போ இந்த டிவியில் பார்க்குறாங்கல்ல, இவன் பண்ணுறான், இவன் வந்து எல்லாரையும் அவன் என்ன சொல்கிறான்னா ராம்தாஸ், அதனால தான் சொல்கிறான் தீய சக்தின்னு. இப்போ அன்புமணி என்ன பொழந்து கட்ட போகிறான்னு தெரியல. இப்போ அவனை வந்தானே அவங்க ஒய்ஃப் இதெல்லாம் அங்கே நிற்கிறாங்க. தருமபுரியில் அவன் இதுக்கப்புறம் போக முடியாது. அன்புமணி இவங்கெல்லாம் வச்சுக்கின்னு தான் வேலை பார்க்குறாங்களே, ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த கோகாமணி அந்த வேலையை செய்கிறான், செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ இதே மாதிரி தான் இவங்களுக்கு அப்போ போன பண்ருட்டி ராமச்சந்திரன் போனாரா, அவர் சண்டை போட்டு போனார், அவர் தலையை வெட்டு அப்போ சொல்கிறது. அடுத்தது வந்து இந்த தீரன் தலையை வெட்டு. இதே மாதிரி ஒவ்வொருத்தனா அந்த நிறைய பேர் இருக்கும். அதில் வந்து வாழப்பாடி ராமமூர்த்தி 2000 அந்த அப்போல்லாம் நியூ இயர் போது எல்லாரையும் கூடி இது பண்ணுவாங்க, ஆங்கில புத்தாண்டு கொண்டாடுறதுன்னு. அதுக்கப்புறம் தான் அதோட தான் ஆங்கில புத்தாண்டே இவங்க கொண்டாடுறது இல்லை. அதில் வந்து வாழப்பாடி தலை வெட்டி எடுத்துன்னு வருவேன் நான். சரி, இதெல்லாம் நடந்தது, இதெல்லாம் ரெக்கார்டு இருக்குது. முதலமைச்சர்கிட்டே கொண்டு போய் எல்லாம் கொடுத்துமே கலைஞர்கிட்ட. இதை பாருங்க, இந்த மாதிரி ராமதாஸ் அவர்கள் ஆங்கில புத்தாண்டு கொண்டாடி இருக்காரா? ஏங்க அவன் அது எல்லாம் கொண்டாடி தாங்க இருந்தான். நான் தான் சொல்கிறேனே, அவன் திருட்டு பையங்க மொல்ல மாதிரி பையன் ஏன் கொண்டாடல? ஒவ்வொரு வருஷம் நீங்கள் எடுத்து பாருங்க, ஒவ்வொரு ஆண்டும் ஆங்கில புத்தாண்டு கொண்டாடி இருக்கான். அப்புறம் வந்து பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் தான் பேட்டி கொடுத்துட்டு இருந்தான். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் என்ன பாட்டாளிங்கிறீங்க, இவ்வளோ பெரிய ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் பேட்டி கொடுக்குறீங்கன்னு அப்புறம் தான் குறைச்சிக்கினானுங்க. புரியுதுங்களா? கடைசி இப்போ மட்டும் என்ன ஆக்காடில் கொடுக்குறான், அது என்ன, அது 7 ஸ்டார் ஹோட்டல் தானே. ஸோ அந்த மாதிரி கல்டனில் தான் தங்குறான். ஏமா இதுக்கு முன்னாடிமா அவனுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 11 ஆண்டு இது இருந்தானுங்கல்ல, எப்பயுமே சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் வருஷத்துக்கு 2 தடவை கிளம்பிடுவானுங்க குடும்பத்தை கூட்டுக்கிட்டு. வேர்ல்டு டூர் போயிட்டு வந்தாங்க. இப்போ கூட ரீசெண்டாக ஒருத்தனை பிடிச்சி போயிட்டு வந்தானுங்க. ஸோ இவனுக்கு வந்து அதெல்லாம் வந்து உங்களுக்கு வெளியில் தெரியல. இந்த சுனாமி வந்தது அப்போ எங்கே இருந்தான் அந்த பையன் அன்புமணி? இங்கே இருந்தால் இந்தியாவில் இருந்தால் அவன் எந்த நாட்டில் இருந்தான்னு நம்ம தான் சொன்னோம். டே இல்லை, அப்புறமா வந்துட்டு இன்னும் அப்படியே இன்னொருத்தரம் கொடுக்குற உதவியை மருத்துவ உதவி தாங்க கொடுத்தா மாதிரி சொல்லிக்கிறாங்க. யார் எது செஞ்சாலும் அவனுக்கு வருவானுங்க, இங்கே இல்லை. சரி, அவங்க எங்கேயா போட்டோம் வரட்டும், அது பிரச்சனை இல்லை. ஸோ இந்த சமுதாயத்துக்கு
பேரை சொல்லி ஏமாத்தணும்னா கண்டுக்குங்க, ம். இவன் சரியில்லை. இவன் வந்து 18 பக்கம் லெட்டர் கொடுத்துட்டான், 2வது தலையை வெட்டுறதுக்கு சொன்ன பிறகு அவன் ஓடிட்டான். அப்போ எவனும் வரல. ம். ஏன்? உங்க தலையை வெட்ட சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்களா? ஆமாம், உத்தரவு. அவர் பெரிய இவர் அவனை நான் சொல்லியிருக்கேன், டேய் ராம்தாஸ், நான் தைலாவரத்துக்கு நான் வரேன்டா, நீ நான் வரேன்னு சொன்னால் அவன் அப்படியே சோபருக்கு ஊருக்கு எப்படி இருந்தாலும் எகிரி குச்சி ஓடிடுவான். ஒன்றுக்கு இல்லைன்னா அங்கேயே அடிச்சுப்பான். அவன்லாம் ஒரு ஆள் பையன். அவன் வந்துமா எங்களுக்கு நான் ஏன் இவ்வளோ பேசுகிறேன்னா, எங்களுடைய உழைப்பு ரத்தம் வேர்வையாகி போனது மட்டும் நான் கேட்கல. இந்த சமுதாயம் வந்து நல்லவன் சொல்லி இழுத்து வந்து விட்டோம். தப்பாக நாங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ சரியில்லை, இவன் இந்த இதுவே இல்லை, செய்யவே மாட்டான்றதை உறுதியாக செஞ்சுக்கிட்டு அறுதிக்கிட்டு தான் நான் பேசுகிறேன். இல்லைன்னா நான் எதுக்கு அவனை போய் பேச போகிறேன்? எவ்வளோ பேர் இருக்காங்க. நாங்கள் வேறு யாரையாவது தரக்குறைவாக பேசுகிறேன்னா, மரியாதை குறைவாக பேசுகிறோன்னா நம்ம பேச மாட்டோம். நாம் படிச்சிருக்கிறோம், தகுதியானவங்க. இந்த மாதிரி பேசுறதே தப்பு. புரியுதுங்களா? நாம் வந்து அப்படி இருக்கிறவங்கள வந்து இவங்களை பேச வைக்கிறான்னா என்ன அர்த்தம்? சார், நீங்க ஒவ்வொரு பேட்டியிலையுமே வந்து இந்த சுசீலா பின்னாடி இருந்து சுசீலா தான் ஏக்குறாங்க, சுசீலா சொல்றது தான் ராமதாஸ் அவர்கள் கேட்பாங்க, அவர் வச்சு படிக்கக்கூடிய அறிக்கையை வந்து சுசீலா தான் எழுதி தராங்க, அவர் ராமதாஸோட இருக்கிறவங்க எல்லாமே அவங்க சொல்றபடி தான் நடக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றீங்க. முதல்ல யார் அவங்க? அப்படி ஒரு கேரக்டர் யாருமே பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. நீங்க மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ராமதாஸ் குடிசையில் ஒரு டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணின்னு இருக்கும்போது அப்போ வந்து 2 ரூபா வாங்குவார். அந்த வீடே வந்து எங்களுடைய நண்பர்களுடைய இல்லம் தான், அதுவும் வாடகைக்கு இருந்தார். அந்த அன்புமணி, அந்த இவங்கெல்லாம் இந்த கவிதா, அந்த காந்தி, இவங்க பிறந்தது எல்லாம் வாடகை வீட்டில் தான் பிறந்தாங்க, அதே இடத்துல தான். சரி, ஓகே. இப்படி இருக்கும்போது சுசீலான்றது யாருன்னு கேட்டிங்கன்னா, அது 4ஆம் கிளாஸ் படிச்சிருந்ததுமா, சின்ன பொண்ணு. அது அவங்க அம்மா வந்து அதே ரோட்லேயே ஒரு ஓரமாக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இட்லி சுட்டு கொடுப்பாங்க. அது காலையில் இட்லி சுட்டு கொடுத்த உடனே இந்த வீடுங்களெல்லாம் போய் கொடுத்துட்டு விற்றுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து உக்காந்துக்கின்னு டோக்கன் போட்டுரும். இந்த டாக்டர் வர்றவங்களுக்குலாம் டோக்கன் அந்த தான் அது வந்து நர்ஸும் கிடையாது. நிறைய பேர் நர்ஸுன்னுவாங்க. நர்ஸாக அதுக்கு என்ன சம்மந்தங்குது? 4ஆம் கிளாஸ் படித்த பொண்ணு. ஸோ இப்படி இருக்கும்பொழுது அது வரும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, அவர் திருமண வயசு வந்தவொடனே ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அது வந்து திருவண்ணாமலையில் கல்யாணம் பண்ணோன்னே இவன் என்ன பண்ணுறான், 4 குண்டரங்களை அனுப்பி 2 கார் அனுப்பி கல்யாணம் பண்ணுறவரெல்லாம் விட்டுட்டான். போய் அங்கே போய் தாலி எடுத்து அதை போட்டு இழுத்துன்னு வந்துட்டான். இழுத்துன்னு வந்து இதெல்லாம் ஊருக்கு இதெல்லாம் நாங்கள் இழுத்துன்னு வந்தது இல்லாமல் முதல் வேலையை அந்த பொண்ணை சம்மதிக்க வச்சு இது பண்ணி ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டான். ஸோ அது வந்து குழந்தைய பிறக்காத அளவுக்கு இப்போ டெஸ்ட் பண்ணாலும் அதெல்லாம் தெரியத்தான் செய்யும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அப்படி வந்து இது வந்துன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அங்கே எல்லா வேலையும் அது தான் பார்த்துது. இந்த பசங்கள்லாம் சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போகிற காலத்துலேருந்து தெரியும், அன்புமணி எல்லாரையும் தெரியும், அந்த பரசுராமன்லேருந்து எல்லாரும் தெரியும். ஸோ இவங்க இப்படி வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது அவன் வந்து இந்த பரசுராமன் இந்த அடித்து துரத்தி விட்டான், இங்கே இருக்கக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் வீடு அங்கங்கே பார்த்து அந்த இதுக்கு பக்கத்தில் அச்சிரப்பாக்கம் தொகுதி எம்எல்ஏ ஒருத்தர் இருந்தார், செல்வராஜின்னு சொல்லிட்டு. அவர் செத்து போயிட்டார். அவர் பாதுகாப்பில் கொஞ்ச நாளுங்க அங்கே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து திண்டிவனத்துலேயே அந்த இது இருந்தது, காந்தி சிலை, அது பக்கத்தில் வீடு எடுத்து கொடுத்துட்டு போய் இது பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே வர இவங்க கொள்ளை அடிக்க இதுக்கெல்லாம் ஒரு ட்ரஸ்ட் ஒன்று வச்சு விஸ்வகர்மா அறக்கட்டளைன்னு சொல்லி இவங்க தான் அது எல்லாத்தையும் ஃபண்டுலாம் கொடுத்து கோடிக்கணக்கில் கொடுத்து இன்றைக்கி பெரிய மீட்டிங், நான் கூட சொன்னேன், இப்போ 3 நாளுக்கு முன்னாடி மீட்டிங் போட்டாங்க. அந்த அளவுக்கு வளர்ந்து இது பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் தெரியும். இந்த எம்எல்ஏ ஒருத்தரும் விடாமல் கோகாமணிலேருந்து எல்லாம் தெரியும், அங்கே போய் நின்று கிடப்பானுங்க. அந்த ஃபோட்டோலாம் இருக்குது, நீங்கள் அருள் போய் நின்ற ஃபோட்டோ இருக்குது, அந்த எம்எல்ஏ நின்ன அவன் இருக்குது, முன்னாள் இது எல்லாம் இருக்கிறார்ல, அவர் பேர் என்ன, இந்த பங்கார் அடிகளார் பையன், அவங்க கூட அங்கே போயிருக்கிற மாதிரி. அவங்க கூட அந்த இவரெலாம் இருக்கிறாரு, இந்த வந்தவாசி தொகுதி எம்பி, முன்னாள் எம்பி, அவரெல்லாம் கூட இருக்கிறாரு. ஸோ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இவங்க எல்லாரையும் அவங்களுக்கு தெரியும், யாரும் பேச மாட்டானுங்க. அப்படி இது அன்புமணிக்கு தெரியாதா? இப்போ தான் தெரியுதான் தீய சக்தின்னு. எல்லாம் வச்சுருந்து இதெல்லாம் போனதெல்லாம் யார்? சரிங்க, இங்கே இருக்கிறாங்க. இப்போ வந்து மெட்ராஸில் வந்து ராமதாஸ் உடம்பு சரியில்லாத போது யார் வைத்தியம் பார்த்தது? கூட இருந்து வைத்தியம் பார்த்தது அவங்க தான். ஏன்னா இது அந்த சரஸ்வதி வந்தாங்களா, இல்லை சௌமியா வந்ததா, இவன் பையன் வந்தானா? அவங்க தான் இது போய் ஹாஸ்பிட்டலில் கடந்து அதெல்லாம் பண்ணாங்க. சரி, அது அவங்க பண்ணுறாங்க, அது சொந்த விஷயம், நம்ம எதுவும் சொல்லி ஒரு உதவி பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ அது அவருடைய பர்சனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அரசியலில் அவங்களோட தலையீடு இருக்கா? அவங்க தான் அரசியலே நடத்துகிறாங்க. நான் தான் சொல்கிறேன்னு, அதனால தான் தீய சக்தின்றேன். இப்போ சொல்கிறான்ல தீய சக்தி, இப்போ வாயை விட்டு சொல்கிறா தீய சக்தின்னு யார்? சுசீலான்னு. அவர் என்ன சித்தியை போய் பாருன்றாரு, அவன் சித்தியை பார்க்க மாட்டான். அதான் பிரச்சனை. இப்போ வந்ததே இந்த ரிஃப்ட் வந்து பெருசானது, எல்லா பணமும் அங்கே போயிடுது. அதனால தான் இருக்குதுன்னா தொடச்சி எடுத்துன்னு வந்துட்டான், நீ என்ன பண்ணுற பார்க்கலாம் அப்படின்னு. அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் என்ன சொல்கிறேன், உனக்கு வந்து மாதமான இவ்வளோ தரேன், நீ அதை வச்சு நீ வந்து இது கேட்டெல்லாம் சாத்திக்கா, பேர பிள்ளைங்களோட விளையாட உள்ளுன்னு. ஸோ இவங்க வந்து என்னென்னா, இப்போ யார் பணம் ஒருத்தர் இந்த சவுக்கு சங்கர் கூட பேட்டி எடுத்தார், விசரமாக
இந்த விரசம் விரசமா கூட கேளுங்க அப்படின்னாரு. அவர் கேட்பாருன்னு பார்த்தா அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுன்னே கேட்கல, மீதியெல்லாம் கேட்குறாரு, ஏன் விட்டாருன்னு தெரியல. இன்னொன்று வந்து அவர் பேசும்போது சொல்கிறார்ல, விரசமாக இருந்தால் கூட கேளுங்க பரவாயில்ல அப்படின்றாரு. அவர் கேட்கலையே, இதெல்லாம் கேட்டிருக்கலாம் அவர். மீதியெல்லாம் கேட்குறாரு போறாரு. இல்ல இப்போ வந்து அவங்களுடைய பலருக்கு எவ்வளோ பர்சனல் இருக்கும், அதனால அதை அவர் கேட்காம இருந்திருக்கலாம். இல்ல மேபி அது அரசியல் தலையீடு இது இருக்கிறது. பலது இல்லைங்க, இதுதாங்க மெயின். நான் வந்து இப்போ என்ன சொல்கிறேன், அரசியல் வாரிசே வராது. இப்போ என்ன சொல்லிட்டேன், ராமதாஸ் என் வாரிசு கிடையாது, அரசியல் வாரிசு இது வரும்ன்றான். இப்போ அடுத்தது யார் பண்ணுவான் சொல்கிறேன், நான் சொல்கிறேன் கேளுங்க. இவன் அன்புமணி போனானா இன்னொரு ஆள் அருள்மணின்னு வரானா இல்லையான்னு பாருங்க, புதுக்கோட்டைக்காரன். அது வரும், நான் இப்பயே சொல்லி வைக்கிறேன், இதெல்லாம் நடந்து நிற்குது வேலை. அருள்மணின்றவன் வரான். யார் அருள்மணின்றவங்க? அருள்மணின்றவங்க இவங்க திண்டிவனத்தில் இருந்தாங்க, இவங்க பையனுங்க, அவங்க பையன்லாம் அந்த அம்மா டியூஷன் சொல்லி கொடுத்தாங்க. இந்த பையன் பேர் அன்புமணி, அந்த பையன் பேர் அருள்மணி. அவன் பிஜி இவனோட நல்லா படிச்சு புதுக்கோட்டையில் இருக்கிறான். ஏமா அவனு பெரிய இது ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்குது. அவங்க தான் சவுத்தையே பார்த்துட்டு இருந்தாங்க. நான் எல்லாம் சொல்கிறது உண்மைமா, இப்போ என்னைக்கு இருந்தாலும் வரப்போகுது, வெரிஃபிகேஷன் பாருங்கள். அப்போ இவன் அன்புமணி இல்லைன்னா அருள்மணி ராமதாஸுக்கு ஓகே. நம்ம டிவியேட்டாக போகிறோம். இது வந்து சுசீலா வந்து இதெல்லாம் பார்த்துக்கிறாங்கல்ல, தாலி வாங்கிட்டு வந்து கொடுத்தது கூட நான் ஏகே மூர்த்திங்க. அவன் தான் கல்யாணம் பண்ணாங்க. ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி. நீங்கள் எங்கே இருந்தாலும் பாருங்கள், ராமதாஸ் எங்கே இருந்தாலும் அங்கே தான் இருப்பான் அவங்க வீட்டில். இப்போது வந்து வீடு ஃபுல்லாக இது பண்ணிட்டு ஒரே ஒரு ஆள் என்ட்ரின்னா அது ராமதாஸ் தான், வேறு யாரும் கிடையாது. ஸோ இப்போ அவங்க அங்கேருந்து இங்கே வராங்கல்ல, சென்னைக்கு எங்கே யார், துரைமுருகன் வீட்டுக்கு 4வது வீடு மாலையில் தங்கியிருக்காங்க. அவங்க வந்தால் கூட ராமதாஸ் நடக்க முடியலனா அவரை கையால் அப்படி 2 கையால் தூக்கின்னு போகிறவன் யார், ஏகே மூர்த்தி. ஏகே மூர்த்தி தான் அவங்க வர்றதுக்கு முன்னாடி சிலிண்டரு, சமையலுக்கான சாமான், மளிகை சாமான்லாம் கொண்டு வந்து அவனுடைய வீட்டில் இருக்க சுரேஷ்ன்றவன் டிரைவர் கொண்டு வந்து கொடுத்துருவான். அங்கேருந்து வர்றதுக்கு யாருன்னா அந்த காரில் கூட்டிகிட்டு வரவன் ராமதாஸ் இதெல்லாம் பேட்டி கொடுக்கும்போது மைக்கெலாம் செட் பண்ணுவான். அவன் பேர் உதய். அவன் இருக்கிறான், அவன் தான் வந்து அதை பண்ணுவான். இப்போ பண்ணி கூட்டின்னு வரவன் வரும்போது அவங்க காரில் கொண்டு வந்து விட்டுட்டு அவன் பஸ் ஏறி போயிடுவான். புரியுதுங்களா? போகும்போது இவன் எடுத்துன்னு போய் அவங்க வச்சுக்குவான். ஸோ இதுதாங்க நடந்துருக்குது. இது பச்சையாக எல்லாருக்கும் தெரியும். நம்ம சொன்னால் எவனும் கேட்க மாட்டோம். அப்புறம் நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணுறோம். அப்புறம் வந்து நாங்கள் தான் இதை புதுசாக கண்டுபிடிச்சோம். எவ்வளோ இருக்குது, ஒன்றும் இல்லாத உப்பு சப்புக்கு இல்லாதெல்லாம் போட்டு பண்ணுறீங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சி போட்டு எழுதுங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது, இவ்வளோலாம் வேகமாக பண்ணுறான். எத்தனையோ சத்தியம் பண்ணான். முதல்ல சொல்கிறேன், என் பிள்ளைக்கான சத்தியத்தை தாண்டிட்டேன். இப்போ 2வது சத்தியம், கட்சிக்கே நான் தலைவராக வரமாட்டேன்னா இப்போ தலைவராக வந்து இந்த சத்தியத்தை தாண்டுறான். இது மாதிரி போடிக்கின்னு இருக்குதா, இதெல்லாம் மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணணுமா இல்லையா? ஒருத்தர் வந்து தப்பு பண்ணலாம், ஆனால் இது வந்து என்ன மாதிரி இது அன்ரிப்பேரபிள். ஸோ இப்போ கூட சொல்ல வந்து தேர்தலில் நின்று ராமதாஸ் கூட இருக்கிறோம், கடைசி இதில் அன்புமணி கொடுக்குறவங்களாம் நிற்கிறானுங்க, ராமதாஸ் கூட இருக்கணும் தனியாக நிற்கிறானுங்க வந்துச்சு. அதான் சொன்ன அண்ணா திமுக மாதிரி இது பாமக, இது அன்புமணி பாமகன்னு போயிடுச்சுன்னு வச்சுங்க. இவன் சொல்லுவான் அன்புமணி கூட இருக்கணும், எவனுக்கு ஓட்டு போடாதான்னு சொன்னான்னா யார் சொன்னதை கேட்பானுங்க? ராமதாஸ் சொன்னதான் கேட்பாங்க. இருக்கு ஒன்றுமே இல்லை, இல்லாட்டாலும் அந்த காலி டப்பாவை உருட்டின்னு இருக்கிறான் அவன். அந்த மாதிரி பேசுவான். ஏன்னா மீடியா அப்படி, அதுக்கு புதுசாக காரணம்லாம் கண்டுபிடிச்சி சொல்லுவான். அதாவது அன்புமணி கேட்குறான்ல, என் மனைவி வந்து யார், அவங்க வந்து பாரம்பரியமிக்க ஒரு கட்சியினுடைய குடும்பத்திலேருந்து, அவங்கள பேசினா என்னால் பொறுத்துக்க முடியாது அப்படின்னு. சரி, அவங்கள பேசினா பொறுத்துக்க முடியாது, நீ அப்பனை பேசுறியடா, அவங்கள தப்பாக பேசுகிறான். சரி, வயசானவன் அவன் தான் மூளை மயங்கி போய் கிடக்கிறான், அவனுக்கு வந்து சரியில்லை, ஞாபக சக்தி, நீ தானே சொல்கிற, நீயே சொல்கிற ஆள் எப்படி அவங்க அப்பனை பேசுகிறல்ல, அவங்க அப்பன் பேசுறது நீ விட்டுட வேண்டி தானே, ஏன் அதுக்கு பெரிய பொருட்படுத்துகிற? அவர் சொல்கிறத ஒன்றும் கண்டுக்காதீங்கன்னு சொல்லு, அது சரியில்லை, புத்தி கோளாறு ஆகிடுதுன்னு சொல்கிற, வயசான காலத்தில் மாற்றி பேசுகிறாரு, 3 தீய சக்திகள் பேச்சை கேட்டு நடந்துக்கிறாரு அப்படி. இல்லை, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. நான் அடிக்கடி சொல்கிறது, அவனுக்கு வாயில் வரல வச்சா கடிக்க தெரியாது. கையாலே தூக்கினா எல்லாம் எம்எல்ஏ கடலில் போட்டுருன்றான். இந்த வயசில் நீச்சல் குளம் அடித்து நீந்தி என் ஸ்ட்ரென்த்தை பாருங்கிறான். போன எந்த நிருபர் கேள்வி கேட்டாலும் வந்து என் கையை பிடிச்சி பாருங்கிறான். கரெக்டுங்களா? யாராவது போகிறவங்க முதுகெலும்போட ஒரு கேள்வி கூட கேட்குறதில்ல. என்னென்னா, ஒருத்தரே ஒரே ஆள் எவனுக்கா தில் இருந்தால் இந்த 10.5% கேள்வி கேட்கும்போது எத்தனை பேர் அடிச்சு அவரை அனுப்பினீங்க வெளியே. ஸோ 1 கோடி பேருக்கு மேலே பார்த்தான் அதை. ஸோ இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீ கேளுங்க, சுசீலா பற்றி கேளுங்க. எங்க சுசீலான்னு அடிக்கடி வருது, அது சுசீலா யார் அவர் அவனை விரசமான கேள்வி கூட கேளுங்கன்னாரு. ஆனால் அந்த சவுக்கு சங்கர் விட்டார். மீதி பேரெல்லாம் கேள்வி கேட்கும்போது இந்த கேள்வியை தவிர்த்துருங்க, இனி ஏன்ப்பா என்கிட்ட தான் இதை வந்து கேட்கணுமா? இந்த விகடன்லாம் கூட ஒரு அளவுக்கு கேள்வி கேட்டாங்க. எல்லா பத்திரிகையிலும் யார் பேசுறது? இந்த சுசீலா பேசி நீங்கள் வாங்கன்றாங்க, அவங்க தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க.
எல்லாருக்கும் அதாங்க நடக்குது. இப்போ கூட இல்லையே நீங்க சார், நேரடியா பேசுறதா ஃபோன் பண்ணா ராமதாஸ் அவர்களே ஃபோன் எடுத்து பேசுறாரு. ஏங்க அது நேரடியாக ஃபோன் பண்ணால் பேசுறது கரெக்டு. இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருந்தாரு? யார் போய் பேசியிருந்தாங்க? சுசிலா தாங்க எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுது. நீங்கள் போங்க பேட்டி கொடுப்பாருன்னொன்னே அவருக்கு ராமதாஸை கேட்டால் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உள்ளே உட்கார வைக்கிறாரு. அதுதானே தவிர, இல்லைனா அவர் இதுக்கு முன்னாடி யார் அந்த மாதிரி தனியாக ஒரு சின்ன இதுக்கெல்லாம் பேட்டியை கொடுத்தது இல்லையே. இப்போ வியாழக்கிழமையோட க்ளோஸ். அது கூட இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் அதை பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம். இன்னும் எல்லா உண்மைகளையும் வெளியிடட்டும். இது வந்து என்னென்னா முழுங்குது இல்லைங்களா, நாய் வந்து கக்குது. இப்போ ஒன்று ஒன்றா கக்கட்டும், அவ்வளோதான். நான் சொன்னதை நம்ம என்ன பேசுகிறோமோ அதை முழுங்கிட்டு அப்படியே வாந்தி எடுக்கிறாம நடக்குது. அங்கே சர்வமும் என்ன நடந்திருக்குதுன்னா, ராமதாஸ் சாவறதுக்குள்ளே எல்லா உண்மையும் சொல்லிவிட்டு இந்த மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு போனால் பரவாயில்ல, நம்ம ஒரு நல்ல வழி அனுப்பலாம். இந்த செத்து போன தியாகிகள், உன்னை நம்பி வந்தவன் நடு ரோட்டில் நிற்கிறான், உனக்காக உழைத்தவன் எவ்வளோ பேர் இருக்கிறான். கோடையிடி குமாரசாமி அப்படின்னு ஒருத்தர், அவர்லாம் எப்படி போனார்? அதுக்கு அடுத்தது நாட்டுக்கவி தியாகராஜன், நான் அதெல்லாம் சொல்கிறேன், ஞாபகப்படுத்துகிறேன் அவனுக்கு. அப்புறம் பாலசண்முகம், பாலசண்முகம். அஞ்சா நெஞ்சன்னா யார்? அப்போ டி.ஏ. ஜெயராமன், இவெல்லாம் ஒரு இந்த இது தஞ்சை மாவட்டம். அதுக்கு அடுத்தது மாவீரன்னா யார்? இப்போ மாவீரன்னா கொற்றவமூர்த்திங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ஐயான்னா ஒரே ஒரு ஆள் தான் ஐயா. யாருன்னா அவர் வந்து பாக்கம் ராமகிருஷ்ணன். அவர் தான் பண்ணையார் மாதிரி அந்த காலத்தில் பிகாம் படித்தவர், துண்டு போட்டுன்னு வருவார். அவர் பார்த்த உடனே மரியாதையாக எல்லாம் ஐயான்னு. இவனெல்லாம் சொன்னதே கிடையாதுங்க. இவனாக வந்து குலதெய்வங்கிறான், இவனாக ஐயா கொய்யாங்கிறான். இது என்ன? நாங்களாம் அப்போல்லாம் ஏதாவது ஒரு இதில் கிளிப்பிங்ஸில் எதாவது பாருங்கள். இல்லைங்க, இவனாக சொல்லி இவனாக எழுதிக்கின்னு இவனாக பண்ணிக்கின்னு தன்னை வந்து செல்ஃப் போஸ்டிங் இது மாதிரி பண்ணிகிட்ருக்கா மாதிரி. ஸோ சுசிலா மேட்ரை வெளியில் கொண்டு வாங்க, பார்க்கலாம் சார். நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய இவ்வளோ தொடர்ச்சியாக எல்லா வீடியோலையும் பேசியிருக்கீங்க, இப்போயும் இந்த அளவுக்கு செய்திகளை கொடுங்க. இன்னொரு கூடுதலாக ஒன்று சொல்லுங்கள். சுசிலானுடைய ஃபோன் நம்பர், செல்ஃபோனை சுசிலா ராமதாஸ் தான் இருக்குது. அது நீங்களாம் பார்த்துங்க. சரி சார், நன்றி சார், நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. மீண்டும் இன்றைய அரசியல் திணை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.